என் நெஞ்சில் குடியிருக்கும் दोस्त नी मनसारे गोल्ड नी मदरस दोस्त नी मनसारे गोल्ड नी टीनेज गवर्नमेंट चीफ मिनिस्टर नी मदरस दोस्त नी मनसारे गोल्ड नी टीनेज गवर्नमेंट चीफ मिनिस्टर नी कादलुक्कु मर्यादै तंदवनु नीदाने मदरस दोस्त नी मनसारे गोल्ड नी टीनेज गवर्नमेंट चीफ मिनिस्टर नी
குட்டி நீ உன்னை சுமந்து பெற்ற அன்னை மகிழவே ஊரும் உறவும் மெச்ச நீயும் திகழவே அன்பான தேனூற்று உன்னோட இளமனசு பொன்னான பூங்காற்று உன்னோட புன்சிரிப்பு நீ வானம் உள்ள காலம் வாழ சாமி துணை இருக்கும் மாமா எந்தன் வெற்றி எந்தன் பெருமை எல்லாம் யாராலே இங்கே கூடி என்னை வாழ்த்தும் உங்கள் அன்பாலே தாயின் முகத்தை உங்கள் வடிவில் இங்கே பார்க்கின்றேன் சிலுவை லுங்கி திருநீர் எல்லாம் ஒன்றாய் நினைக்கின்றேன் எல்லா தமிழர்களும் எந்தன் உறவுதான் உங்கள் நலம் நினைக்கும் எந்தன் மனசுதான் பொன்னள்ளி தந்தாலும் அன்புக்கு ஈடேது அன்பான நண்பர்கள் இல்லாமல் நான் ஏது நான் இமயம் கோல்டு நீ டீனேஜ் கவர்மெண்டின் சீஃப் மினிஸ்டர் நீ காதலுக்கு மரியாதை தந்தவனு நீதானே பாலபதன் நெஞ்சினிலே என்றென்றும் நீதானே ஜிம் ஜிம்மா ஜிம் ஜிம்மா ஜிம் ஜிம்மா ஜிம் ஜிம்மா ஜிம் ஜிம்மா ஜிம் ஜிம்மா அமரே மாமா ரிமாரே ரிமா பூமியில் தேவதைகள் தேவதைகள் புன்னகையால் மனம் வீசிடுங்கள் வீசிடுங்கள் வானத்தில் ராஜம் நீரிகள் ஓடி மழை என்ன வந்து பொழியுங்கள் பல சிந்தும் தேத்துழியில் அடையில்லாத சுவைதான் உன் பாசத்தில் கண்டேன் என் வாழ்க்கைக்கு ஒரு விடைதான் உண்மைகள் எங்கே பொய்களுக்குள்ளே நன்மைகள் எங்கே இமைகளுள்ளே யாரென்ன சொன்னாலும் யாரென்ன செஞ்சாலும் சொன்னாலும் வந்தாலும் கூட வரும் நாம் வந்த பின்னாலும் நாம் சென்ற பின்னாலும் சொன்னாலும் வந்தாலும் பேசலும் இந்த கொடும்பாறை கோயில் அதில் நீதானே சாமி இங்க நிலவுகள் பல கோடி ஆனால் நீ தாபோமே மோதிரம் கொடுத்து சாமியை ஆசீர்வாதம் பண்ணிட்டாரு. அப்புறம் என்ன, நம்ம ஓட்டுல பெரிய பொண்ணுக்கே போட்டுருவோம். ஓட்டு பெரிய பொண்ணுதான். சுற்றமும் உற்ற
பாசமும் யாருமே இன்றி வாழ்ந்திடும் வீட்டினில் தெய்வம் இல்லை. பாசங்கள் நேசங்கள் ஏதுமே இன்றி வாழ்ந்திடும் வாழ்க்கையோ வாழ்க்கை இல்லை. பிரிந்தே நாம் வாழ்கின்ற போதிலும் நினைவுகள் நம்மை சேர்த்திடுமே. அழகாய் பூ பூத்திட வேண்டிய நேர்கள் நீர் ஈர்த்திடுமே. இன்னொரு ஜென்மம் அது கிடைத்தாலும் கூட இதுபோல் ஒரு சொந்தம் கிடைத்திட யாருன்னு சொன்னாலும் யாருன்னு செஞ்சாலும் சொன்னாமோ வந்தாமோ கூட வரும். நாம் வந்த பின்னாலும் நாம் சென்ற பின்னாலும் சொன்னாலும் அப்படியே கூட்டத்தை பார்த்து ராமசாமி உன் தென்னை நல்லா காய்க்குதான்னு கேளுங்க. எதுக்கு கேளுங்க. ராமசாமி உங்க தென்னை நல்லா காய்க்குதா? அம்மா, என் பேரு ராமசாமி. என் தோப்புல தென்னங்கன்னு இருக்குங்கிற வரைக்கும் தெரிஞ்சு வச்சிருக்கீங்களே. நீங்க தான் எங்க எம்எல்ஏ வரணும். எங்க எல்லா ஓட்டும் உங்களுக்கு தான். எல்லா ஊர்லயும் யாரோ ஒரு ராமசாமி கண்டிப்பா இருப்பான். அவன் தோட்டத்துல கண்டிப்பா ஒரு தென்னை மரம் இருக்கும். அதான் லாஜிக். பெரிய பொண்ணு, சின்ன பொண்ணு, நடு பொண்ணு. துன்பங்கள் துயரங்கள் யார் தந்த போதிலும் இன்பங்கள் மட்டும் நாம் சேர்த்து வைப்போம். தெய்வங்களாய் நீங்கள் வாழ்கின்ற வீட்டில் தேவர்களாய் நாங்கள் காத்து நிற்போம். மண்ணில் சிறு பறவை வாழ மரம்தான் இடம் கொடுத்திடும். மரம்தான் இடம் கொடுத்த போதும் மண்தான் உயிர் அளித்திடும். இன்னொரு உலகில் நான் வளர்ந்தாலும் கூட இதுபோல் ஒரு சொந்தம் கிடைத்திட நான் வரம் கேட்டேன். யாருன்னு சொன்னாலும் யாருன்னு செஞ்சாலும் சொன்னாமோ வந்தாமோ கூட வரும். நாம் வந்த பின்னாலும் நாம் சென்ற பின்னாலும் சொன்னாமோ வந்தாமோ பேசலும். இந்த அன்பார்ந்த பெரியவர்களே, மாவட்ட பகுதியில் வந்திருக்கக்கூடிய மாவட்ட பொறுப்பாளர் அனைவரும் வருக வருக என வரவேற்று தற்சமயம் இந்த புலவலர் சங்கம் சிறப்பாக வாழ்ந்து நல்ல முறையில் செயல்பட்டு நீங்கள் எல்லோரும் ஒற்றுமையாக இருந்த இந்த சங்கத்தை வளர்த்திருமாறு வேண்டிக்கொண்டு தற்பொழுது இந்த புலவலர் சங்கம் அப்படின்னு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். இதுல இப்ப திருமுறையில திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசு, சுந்தரமூர்த்தி சுவாமிகள், மாணிக்க வாசகர், 27 அருளாளர்கள் இவர்களெல்லாம் சேர்ந்து எழுதப்பட்டதுதான் திருமுறைகள். இந்த திருமுறையில 12 திருமுறைகள் இருக்கு. இந்த 12வது திருமுறை பார்த்தீங்கன்னா பெரிய புராணம் என்று சொல்லக்கூடிய திருத்தொண்டர் புராணம். இந்த திருத்தொண்டர் புராணம் இந்த 11 திருமுறைகளை விட சிறப்பானது என்று சேக்கிடார் எழுதுது. அதுல யாரை பற்றி சொல்லக்கூடியது? நீங்க 12 திருமுறையில அடியார்களை பற்றி பேசக்கூடிய இந்த அடியார்களில் ஒரு சிறப்பு வாய்ந்தவர் திருநீலகண்டர் என்று சொல்லக்கூடிய அவர் சிதம்பரத்தில் வாழ்ந்து வந்தார். நல்ல மனுஷன், ரொம்ப தன்மையானவரே, இறைவன் பேர் பக்தி மிகுந்தவர். இந்த பக்தி மிகுந்த திருநீலகண்டர் அவருடைய உண்மையான பேர் யாருக்குமே தெரியாது. எப்பவுமே இறைவனுடைய பக்திக்காக திருநீலகண்டம் 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 சொல்லுவார். இப்படி அவர் சொன்னதனால அவர் பேரே திருநீலகண்டமாக அப்படிப்பட்டவர் திருமணம் முடிச்சு சீர சிறப்புமா வாழ்ந்து வந்தார். பல சொற்பொழிவுகளை கேட்டார். இறைவன் பேரன்ல ரொம்ப அன்பு மிகுந்தவர். அப்ப என்ன பண்ணாரு? நாமும் ஏதாவது செய்யும், இறைவனுக்காகவும் தொண்டுக்காக செய்ய வேண்டும் என்று நினைத்தார். அவர் குலாலம். அந்த 63 நாயன்மார்கள் ஒரே ஒருத்தர் குலாலம் இருந்தார். அவர் என்ன பண்றாரு? மண்பாண்டம் செய்வாங்க, எல்லாருக்கும் நடத்திட்டுவார். போன
தொட்டு பேசுறதுக்கு போகும்போது கொடாது எம்மை கொடுங்கிறானீர் நீலகண்டத்தின் ஆணை அப்படின்னு எங்க அம்மா. அப்போ தொடவே கூடாது. அன்னையிலிருந்து அந்த பெண்கள் எந்த பெண்களாக இருந்தாலும் சரி, அந்த பெண்ணாசிரியர் வந்து பெண்களை தாயாக நமது மாவட்ட தருமபுரி மாவட்ட செயற்குழு உறுப்பினர் முருகேசன் ஆசிரியர் ஓய்வு அவர்கள் சில மணித்துறையிலே உரையாற்றுமாறு அன்போடு கேட்கிறோம். இந்த அற்புதமான இளைஞர்களை ஏற்பாடு செய்த மாவட்ட தலைவர், மாவட்ட செயலாளர், மாவட்ட பொருளாளர் அத்தனை பேருக்கும் தருமபுரி மாவட்டத்தினுடைய விவாத சங்கத்தின் சார்பாகவும் கிருஷ்ணகிரி மாவட்டத்தினுடைய விவாத சங்கத்தின் சார்பாகவும் எங்களெல்லாம் வரவேற்று இந்த தொடக்க விழாவை நிகழ்த்துவதற்கு அற்புதமான ஒரு விழாவை ஏற்பாடு செய்த இந்த ஊத்தக்கடை மாவட்ட பொறுப்பாளர்கள் அனைவருக்கும் இந்த காலை நேரத்தில் வணக்கத்தை உரிதாக்கிக் கொள்கின்றேன். சுருக்கமாக கூறுகிறீங்கன்னா நிறைய தலைவர்கள் வேலை செய்து உள்ளதால் நமது புராண நிலத்தை பொறுத்தவரை எப்பொழுதுமே எந்த ஒன்றுக்கும் யாருக்கும் எப்பொழுதும் செல்ல மாட்டோம். அமைதியான ஒரு இடத்தை சார்ந்தவர்கள். அன்னார் கூறியது போல கல் தோன்றி முன் தோன்ற காலத்திலே முதலாக தோன்றியது புராண இனம் தான். ஒரு பெருமைமிக்க ஒரு இனம் நம்முடைய இனம். இந்த இடத்தை வந்து முதல்ல வந்து நீர்நிலைகளை உருவாக்கியவர் புராணம் தான். மண் செய்வதற்கு மட்பாண்டத்தை தோன்றும்போது குளம் உருவாக்கியது. அந்த குளக்கரைகளை வந்து அமர்ந்து சவரம் செய்தவர் சவர தொழிலாளின்னு சொல்றோம். அதே போல அங்கே அமர்ந்து நாவிதர் என்று கூறுவார்கள், அவர் தான் சவர தொழிலாளின்னு சொல்றோம். விவசாயம் செய்து விவசாயம் இப்படி முதலாக மனிதனுடைய இனத்தை ஏற்படுத்தியது நம்ம புராண இடம் தான். அப்படிப்பட்ட ஒரு புராண இடத்திலே பிறந்த நாம் ஒற்றுமையாக இருக்கிறோம் என்றால் நிச்சயமாக ஒற்றுமையாக இருக்கின்றோம். ஆனால் அவரவர் குடும்பத்துக்கு நாம் பார்த்துக்கிறோம். சமூக சேவை என்று வரும்பொழுது அண்ணா முருகேசன் பொறுத்தவரைக்கும் அவங்க தான் நாங்களாம் தெரியும். தருமபுரி மாவட்டத்தில் ஒரு மிக சிவசக்தி ஆர்வலர்ஸ்லாம் வந்து நாங்கள் தருமபுரியில் கொஞ்சம் ஒரு நல்ல பெரிய லெவலில் பண்ணிட்டுருக்கோம். அதே போல் கிருஷ்ணகிரி வசூலாக செஞ்சுருக்காங்க. எந்த ஒரு விழாவை அழைத்தாலும் அவங்க வந்துடுவாங்க, அதை சிறப்பிப்பாங்க. அதே போல் நீங்கள் வந்து கண்டிப்பாக கிளைச்சேர்ந்து ஆரம்பிச்சிருங்க. ஒரு பாரம்பரியமிக்க ஒரு புராண இனம் நம்ம இனம் தான். அந்த இனத்தை வந்து நம்ம காப்பாற்றணும், அழிக்கக்கூடாது. அந்த வேற நோக்கில் தான் உங்களுடைய மாவட்டத்தினுடைய இளைச்சங்கத்தினுடைய ஓட்டக்கலை இளைச்சங்கத்தினுடைய மிகப்பெரிய ஒரு பொறுப்புள்ள பாலாஜி அவர்கள்லாம் உங்களை முயற்சி செய்து ஐயா அவர்கள்லாம் முயற்சி செய்து உங்களை எல்லாம் ஏற்படுத்தியிருக்காங்க. நிச்சயமாக ஒன்றுபட்டு செயல்படுவோம். ஏன்னா ஒரு சங்கம்னாக்க ஏதோ ஒரு சும்மாலாம் நினைச்சிருக்காது. நல்ல நம்மளாம் படித்தவங்க நிறைய இருக்கும். புராணத்தை பொறுத்த வரைக்கும் நிறைய படிச்சிருக்கோம். உதாரணத்துக்கு நானே ஒன்று சொல்கிறாங்க, நாங்களாம் சும்மா சாதாரண கிராமத்தில் தான் போகிறோம். அப்போ வந்து ஒரு சங்கி தான் செய்வார், எல்லாம் படிச்சுட்டாங்க. ஆனால் அப்படி இருக்கும் நாங்களாம் எப்படி வந்துன்னா ஒரு எம்எஸ்சி எம்எட் எம்பிஎல் எல்லாம் முடிச்சுட்டு ஒரு தலைமை ஆசிரியர் வரைக்கும் ஒரு +2 வாத்தியார் வந்து தலைமை ஆசிரியர் வந்து உயரிய பதவிகள்லாம் வந்து இப்போ தான் ஓய்வு. ஏன் நம்ம மக்கள் மட்டும் நம்மளுடைய பிள்ளைகள்லாம் வந்து நல்ல ஒரு பொசிஷன் நல்ல ஒரு வேலை வாய்ப்பு வரக்கூடாது அப்படின்னாங்க. இந்த வன்னியர் சங்கத்தோடு நம்ம சொல்லக்கூடாது, இருந்தாலும் சொல்கிறோம். அவங்க எல்லாரும் என்ன பண்ணிட்டாங்கன்னா நம்ம சங்கத்தை எல்லாம் நம்மளுடைய புராணங்கள் அமைக்கிட்டாங்க. நாங்கள் தான் ஒரு உயர்ந்தவர்கள், எங்கள் இடத்துல தான் வந்து நிறைய உறுப்பினர் இருக்கான்னு சொல்லிட்டு என்ன செஞ்சேன்னா அரசுக்கு வந்து எடுத்து சொல்லிட்டாங்க. அரசுக்கு எடுத்து சொல்லும்போது என்னன்னா நம்ம புராண இடத்தை பொறுத்து அப்படியே அமைக்கிட்டுச்சு. அதனால தான் சொல்கிறோம், அங்கங்கே கிளைகள் ஆரம்பிங்க. அங்கங்கே கிளைகள் ஆரம்பித்து எல்லாம் ஒற்றுமையாக செயல்பட்டு மாவட்டம் அதே போல் 38 மாவட்டத்திலையும் வந்து சங்கங்கள் ஆரம்பிக்கலாம். அதே போல் சேலத்தில் பார்த்தீங்கன்னா மிக பிரம்மாண்டமாக ராஜா தலைமையில் மிக அற்புதமாக பண்ணிட்டு இருக்காங்க. அது நம்ம மாநிலத்தில் சேமநாராயணன் இருக்காரு, அது அப்பாற்பட்ட விஷயம். அது தலைவரை பொறுத்த வரைக்கும் அவங்க பார்த்துக்கலாம். அதுபோல் நம்ம ஊட்டத்துறையை பொறுத்த வரைக்கும் நல்ல சிறப்பாக நம்ம செய்யணும். காரணம் என்னன்னு கேட்டால் மாணவர்களுக்கு கல்வி வரி கிடைக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. நிச்சயமாக நம்மள விழிப்புணர்வு இருக்கும். நிறைய சலுகைகளாக இருக்கு. அவர் தலைவர் சொன்னது போல நம்ம குழாவில் 60 வயசு மேல் குழந்தைகள்லாம் நிறைய வந்து சலுகைலாம் தராங்க. அதை யாரும் பயன்படுத்திருக்கு. அதை பயன்படுத்தணும் அப்படின்னா இது மாதிரி ஒரு சங்கம் இருக்கும். அந்த சங்கத்தை எல்லாம் நீங்களாம் இப்போ தான் வந்து ஏற்படுத்திருக்கீங்க. உண்மையிலே அதெல்லாம் பாராட்ட முடியும். இந்த சங்கங்கள் இதோடு நிற்காத ஒரு விழா துவக்கங்களோட நிற்காதீங்க. நிச்சயமாக அடுத்த முறை வரும்பொழுது மிகப்பெரிய ஒரு பிரம்மாண்டமாக ஒரு பெரிய மண்டபத்தை நாங்கள் வச்சிருக்கோம் அப்படின்ற ஒரு பேரோடு நீங்களாம் செயல்படுத்தணும். அதற்கு உங்களுடைய ஒத்துழைப்பு கண்டிப்பாக இவங்கெல்லாம் தேவை. இந்த முன்னின்று நடத்துறவங்களுக்கு ஒரு ஒத்துழைப்பு கொடுங்க. சிறு சிறு குறைகள் இருக்கலாம், அப்படிப்பட்ட ஒரு குறைகள் இருந்தாலும் அதெல்லாம் நிவர்த்தி செஞ்சுட்டு நிறைய ஒத்துழைப்பு செஞ்சு
நம்ம எல்லாருமே நம்மளுடைய இனத்தை வந்து லிஸ்ட் எடுக்கலாம். தமிழ்நாடு முழுசு லிஸ்ட் எடுத்தோம்னா நிச்சயமா நம்ம இனம் வந்து ஒரு எம்எல்ஏ சீட் கூட வாங்கலாம். அண்ணா சொன்னது போல மிகப்பெரிய ஒரு சாதனை கிடைக்கலாம். அந்த சாதனை கிடைக்கிறதுக்கு ஒரே ஒரு காரணம் நம்ம எல்லாமே சங்கன்னு சொன்னோம். சங்கன்னு ஒரு கூட்டத்தை கூட்டாங்க வந்துட்டு ஒரு மணி நேரம் அல்லது 2 மணி நேரம் நீங்கள் அந்த ஒரு பொருளான நேரத்தை ஒதுக்குறீங்கன்னா நிச்சயமாக இந்த புலாகர் இனம் இருக்கும். புலாகர் இனம் மேலும் மேலும் வளரும் என்ற இந்த நேரத்தில் கூறிக்கொண்டு அதே போல இந்த புலாகர் சமூகத்திற்காக எத்தனையோ பேருக்கு வந்து பெரிய பெரிய ஆள் இருக்காங்க சேவைகள் செய்வதற்கு. அதை நம்ம பயன்படுத்தணும். அதை பயன்படுத்தினாங்க மாநில லெவலில் வந்து கண்டிப்பாக நம்ம இணைக்கணும். மாநிலோடு இருந்தால் விரைவில் வந்து சில மாற்றங்களோட மாநில பொறுப்பாளர்லாம் செய்யணுமாறு மேலிடத்தில் முடிவு பண்ணியிருக்காரு. மாநில தலைவர்லேருந்து மாநில செயலர் மாற்றங்கள்லாம் வரும். அந்த மாற்றம் வருவதற்கு உள்ளாகவே நீங்கள் இந்த ஊட்டக்கடைகளை இன்று தூக்கலாக செய்வது போல ஒரு 1000 உறுப்பினர்களை சேர்த்து அந்த 1000 உறுப்பினர்கள் நீங்கள்லாம் சேர்க்கணும் அப்படின்னாக்க இப்போ எனக்கு தெரியல கொஞ்சம் பேர் தான் வந்திருக்கேன். ஒரு 80-100 பேர் தான் இருக்குது. இதே போல் ஒரு 200 பேர் வர மாதிரி நீங்கள் ஏற்பாடு செஞ்சீங்கன்னா மிக சிறப்பான முறையில் இருக்கும். அதே போல் இங்கே நான் இப்போதான் கேட்டேன், சமையல் கூட வந்து ஒருத்தர் ஸ்பான்சர் பண்ணியிருக்காரு. எல்லாம் ஸ்பான்சர் பண்ணியிருக்காங்க. புரிஞ்சுக்கணும் அவ்வளோதான். ஒவ்வொருத்தரும் ஒரு ஸ்பான்சர் பண்ணி இந்த விழாக்களை வந்து சிறப்பாக நடத்த வேண்டும் அன்போடு இந்த நேரத்தில் கேட்டுக்கொண்டு நம் இனம் எழுதி முடியாது. நாம் அனைவரும் ஒற்றுமையாக இருந்து ஒருத்தர் கொஞ்சம் வசதியாக இருக்கிறாங்க. வசதி இல்லாத ஒரு மாணவர்களுக்கு அவங்களுக்கு நம்ம ஒத்துழைப்பு கல்வி அரங்கில் ஆரம்பித்தா கேள்விப்பட்டிருங்க. அந்த கல்வி அரங்கத்தில் வந்து இடம் கண்டுபிடிச்சு நல்ல அதிக மார்க் வாங்கக்கூடிய மாணவர்களுக்கு ஒரு கல்வி உதயத்தை கொடுங்க, ஒரு போஸ்ட் கொடுக்கலாம். அவங்களுக்கு வந்து என்ன பண்ணலாம், ஒரு லேப்டாப் வாங்கிக்கலாம், அப்படி ஏதாவது ஒரு செய்யலாம். அப்படி மாணவர்கள் நம்முடைய வருகை கோட்டுக்கு சொல்லக்கூடிய எல்லாரும் நல்ல வேலைத்தான் இருக்கும். யாருமே வந்து குறைந்தது இல்லை. எல்லா மாணவர்களும் படிக்கக்கூடிய மாணவர்கள் நம்ம செய்யலாம். இன்னும் நிறைய கல்வி உதவிகள்லாம் செய்வதற்கு உங்களுடைய சங்கமானது சங்கத்தினுடைய பொறுப்பாளர்கள் தயாராக இருக்கிறார்கள் என்ற நேரத்தில் கூறிக்கொள்கின்றேன். உண்மையில் மகளிர் அணிகள் நிறைய வந்திருக்க நீங்களும் வந்து இவங்களுக்கு முழு ஒத்துழைப்பு கொடுங்க. எல்லாம் ஒத்துழைப்பு கொடுத்து மாவட்ட முழுவதும் ஒரு கவுண்டர் வச்சு உறுப்பினர்கள் முதல்ல சேர்த்துங்க. அந்த உறுப்பினர்கள் சேர்ந்த போது அந்த உறுப்பினர்கள் எண்ணிக்கை அதிகரிக்கலாம். இந்த சங்கம் மேலும் வரும். அது மாதிரி ஒரு சீட்டு கூட நடத்தலாம். உதாரணத்துக்கு சொல்லக்கூடாதான் இன்னும் தருவடியை பொறுத்த வரைக்கும் நாங்கள் ஒரு 80 லட்சம் ரூபாய்க்கு சீட் நடத்துவோம். 80 லட்சம் ரூபாய்க்கு குறைவில்லாமல் சீட் நடத்தலாம். மாதத்துக்கு 1.25 லட்சம் கமிஷன் கார்டு மட்டும் இருக்கும். அப்போ காரணம் என்னன்னா உறுப்பினர்கள் வந்து நாங்கள் சீட்டு நடத்துறத வச்சு கமிஷன் வச்சு நிறைய வந்து ஒரு பிளாட் வாங்கிடுவோம். அதே போல ஒரு கல்யாண மண்டபத்தில் இந்த கட்டத்துக்கு கல்யாண மண்டபம் தான் இடம் வாங்கிட்டு தருமபுரி விவாத சங்கத்தில் நீங்களும் இந்த ஓட்டக்கிறைய நிலையை வந்து மிக சிறப்பாக செயல்பட வேண்டும் என்றால் இதுபோல் ஒரு உதாரணம் சொல்றேன். அந்த தோப்பூரில் வந்து நம்ம சில கருத்துக்களை சொல்லிடணும். நீங்கள் அதனால ஒரு சீக்கிரம் நடத்துங்க. அப்படி நடக்கும்போது அந்த கமிஷன் காசுலாம் வரும். அதை வச்சு நம்ம இனத்திற்காக நிறைய நம்ம பாடுபட்டு நிறைய ஒரு செலவுகள் தான் வருஷம் ஒரு முறை வந்து புலாகர் இன மக்களுக்காக அந்த மாணவர்களுக்காக நீங்கள் ஒரு அறக்கட்டளையில் உதவித்தொகை நிகழ்ச்சிகள் நடத்தலாம். அதே போல முதல் மதிப்பெண் வாங்கக்கூடிய மாணவர்களை ஊக்குவிக்கலாம். அதே போல முதல் பட்டதாரி அப்படிங்கிற மாணவர்கள் ஊக்குவிக்கலாம். கல்வியில் சிறந்த மாணவர்கள் ஊக்குவிக்கலாம். ஒன்றுமே முடியல, ஏழைகளாக கொஞ்சம் வருகைக்கோடு கீழே இருக்காங்கன்னா அவங்களாம் நம்மளாம் ஒன்றா சேர்ந்து ஒரு உதவி செய்யலாம். இது மாதிரிலாம் சின்ன சின்ன விஷயங்கள்லாம் செய்தாதான் அதாவது சிறுதுறை பெருவன்னு சொல்லுவாங்க. சிறுதுறை பெருவன் போல சிறிய சிறிய உதவிகளாக நம்ம செய்யப்படுதான் இந்த ஓட்டக்கடைகளை நிச்சயமாக மேன்மேலும் வளரும் என்று இந்த நேரத்தில் நான் கூறிக்கொண்டு எனக்கு வாய்ப்பளித்த உங்கள் அனைவருக்கும் பரமான நன்றி. இப்போது அடுத்த நிகழ்வாக உறுப்பினர் கார்டு வழங்கும் விழா. உறுப்பினர் கார்டு வழங்கும் விழாவும் நமது புலாகர் சங்கத்திலே இருக்கின்ற குழந்தைகளுக்கு பரிசளிக்கும் விழா. இது இரண்டும் நிகழ்வுகள் முடிந்த பின்பு நமது மாவட்ட பொறுப்பாளர்கள் மீண்டும் தொடரும் என்பதை தெரிவித்துள்ளோம். சேர்ந்துக்கிறீங்களோ சேர்ந்தவங்களை விட்டுட்டு சேராதவங்களுக்கு மண்பாண்ட வாரத்தை கண்டிப்பாக சேரணும். மண்பாண்ட வாரத்தை சேர்ந்த பின்னாடி தான் உங்களுடைய குழந்தைகளுக்கு 10ஆம் வகுப்பு 11ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு மற்றும் தொழிற்கல்வி மற்றும் எம்பிபிஎஸ் படிக்கின்ற அனைத்து குழந்தைகளுக்கும் உதவித்தொகை வழங்கப்பட்டு வருகிறது. அதை வந்து ஒவ்வொருவரும் பின்பற்றி சங்க பொறுப்பாளர்களை அணுகி ஒவ்வொருவரும் வந்து அந்த உதவித்தொகை பெற்று பயனடைமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். சங்க உறுப்பினர்கள் அனைவரும் அவங்களுடைய கல்வி திறனுக்கு ஏற்றால் போல் அந்த உதவித்தொகை வழங்கப்படுகிறது. அது வந்து நம்முடைய மண்பாண்ட வாரத்தினுடைய அந்த கார்டில் வந்து பிரிண்ட் பண்ணி கொடுக்குறாங்க. சங்க பொறுப்பாளர்களை அணுகி அவங்க எல்லாருமே கொடுக்கணும். மேலும் வந்து நம்முடைய உறுப்பினர்கள் அனைவரும் ஒன்றாக ஒன்று சேர்ந்து ஆங்காங்கு இருக்கின்ற அனைத்து மக்களும் அனைத்து புலாகர் மக்களும் இந்த மாதிரி ஒரு மீட்டிங்கில் கலந்து கொண்டு வெகுவாக தெரிவித்துக் கொடுத்தால் சங்கம் மேலும் வலுவடையும். சங்க பொறுப்பாளர்களுக்கு வந்து மேலும் உற்சாகத்தை ஏற்படுத்துமாறு இருக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். மேலும்
நம்முடைய கிருஷ்ணகிரி மாவட்டத்துடைய செயலாளர்கள் சொன்னாங்க. இப்போ என்னாச்சுன்னா இடஒதுக்கீடு வந்து நமக்கு வந்து ரொம்ப ரொம்ப பின்வாங்கி போச்சு. 20% எம்பிசி தான் டோட்டலில் 20%. அதில் 10.5 வன்னியர் கொடுத்துட்டாங்க. டிஎன்சி 7.5% கொடுத்துட்டாங்க. மீதி 7.5% வந்து 113 ஜாதி உள்ளடக்கிடுது. அந்த 113 ஜாதியில குலாலா ஜாதி வந்து எந்த இடத்துல இருக்குன்னே தெரியாது. அதனால நம்முடைய குலாலாவுடைய மாணவர்கள் நன்கு படித்து வருகிறார்கள். அதை மேலும் மேலும் உற்சாகப்படுத்தி அந்த 2% அடிப்படையில் நம்மளால கோச்சிங் வாங்க முடியாது. அடுத்த நிகழ்வாக நமது குலாலா சங்கம் கிருஷ்ணகிரி பொறுப்பாளர்களுக்கு சால்வை அணிவித்த நிகழ்வு நடைபெற உள்ளது. மாநில துணைத் தலைவர் எஸ்.எம். முருகேஷ் எல்எல்பி அவர்களுக்கு இந்த மலர்நாளையை முன்னாடியை அன்போடு அளிக்கிறோம். மாவட்ட தலைவர் பி. சரவணன் அவர்களுக்கு இந்த சால்வையை அணிவிக்கிறோம். ஏ. கோவிந்தசாமிக்கு இந்த சால்வையை அணிவிக்கிறார்கள். அவர்களுக்கு இந்த சால்வையை அணிவிக்கிறார்கள். எம். தனுபால் அவர்களுக்கு இந்த சால்வையை அணிவிக்கிறோம். சம்பந்தம் அவர்களுக்கு இந்த சால்வையை அணிவிக்கிறார்கள். அவர்களுக்கு இந்த சால்வையை அணிவிக்கிறார்கள். ஆண்டியவர் கணேஷ் அவர்களுக்கு சால்வையை அணிவிக்கிறார்கள். கிருஷ்ணகிரி குணதிசேக் அவர்களுக்கு அன்போடு இந்த சால்வையை அணிவிக்கிறார்கள். ஊத்தங்கரை சர்வைய குப்புசாமி அவர்களுக்கு இந்த சால்வையை அணிவிக்கிறார்கள். இந்த சால்வையை அன்போடு அணிவிக்கிறார்கள். நமது சங்கத்தின் சார்பாக செயற்குழு உறுப்பினர் எஸ். ரவி அவர்களுக்கு இந்த கிளைச்சங்கத்தின் சார்பாக சால்வையை அணிவிக்கிறார்கள். நமது செயற்குழு உறுப்பினர் ரமேஷ் அவர்களுக்கு சுதாகர் அவர்கள் பொன்னாடை போட்டுள்ளார். நமது செயற்குழு உறுப்பினர் சீனிவாசன் அவர்களுக்கு பொன்னாடை போட்டுகிறார். நமது சங்க பொருளாளர் சுதாகர் அவர்களுக்கு பொன்னாடை போட்டுகிறார். நமது சங்க தலைவர் ராஜ் அவர்களுக்கு நமது சங்க பொருளாளர் சுதாகர் அவர்களுக்கு பொருளாளர் சுதாகர் அவர்களுக்கு நமது அண்ணா அவர்கள் நமது சங்க அவர்களுக்கு முன்னாடி போதுகிறார். நமது சங்க செயலாளர் வெங்கடேசன் அவர்களுக்கு அவர்கள் முன்னாடி போட்டுகிறார்.
திருப்பதி அவர்களுக்கு பொன்னாடை போட்டுகிறார். திருப்பதி மேலவா. நமது வெங்கடேஸ்வரா ஸ்டோர்ஸ் உரிமையாளர் ஜி ராஜி அவர்களுக்கு பொன்னாடை போட்டுகிறார். நமது சேலம் ஆறுமுகம் அவர்களுக்கு நமது ராஜி அவர்களுக்கு நமது மாநில நமது தகரப்பட்டி மாமா அவர்களுக்கு ஒரு பொன்னாடை போட்டுகிறார். ஆம்பல்பட்டி ஆறுமணம் அவர்களுக்கு பொன்னாடை போட்டுகிறார். நமது தருமபுரி ரயில்வே விஜய் அவர்களுக்கு பொன்னாடை போட்டுகிறார். கொண்டு வந்து தோல் மேலே நிற்கணும். நமது சாம்பல்பட்டி வடிவேல் அவர்களுக்கு பொன்னாடை போட்டுகிறார். நமது காரைக்கால் ரஞ்சித்குமார் அவர் பொன்னாடை போட்டுகிறார். நமது சாம்பல்பட்டி ஆறுமுகம் அவர்களுக்கு பொன்னாடை போட்டுகிறார். கல்லாடி ராஜேஷ் அவர்களுக்கு பொன்னாடை போட்டுகிறார். கல்லாடி பொன்னூர் அவர்களுக்கு பொன்னாடை போட்டுகிறது. கல்லாடி பொன்னூர் அவர்களுக்கு நமது சங்கத்தின் சார்பாக பொன்னாடை போட்டுகிறார். சாம்பல்பட்டி மகதேவ் அவர்களுக்கு பொன்னாடை போட்டுகிறார். சாம்பல்பட்டி ரமேஷ் அவர்களுக்கு பொன்னாடை போட்டுகிறார். திருப்பத்தூர் அருள்குமார் அவர்களுக்கு பொன்னாடை போட்டுகிறார். பொன்வேல் அவர்களுக்கு கல்லாடி பொன்வேல் அவர்களுக்கு பொன்னாடை போட்டுகிறார். நமது கீழ்பத்தூர் புராண சங்கத்தை சார்ந்த இன்னும் சக்கரம் செய்து மூமையாக இருந்தாலும் சக்கரம் செய்து நமது உழைப்பு வாழ்க்கையை நடத்தி கொண்டிருப்பவர் அன்பானவர் நல்லவர் நல்ல உள்ளம் கொண்டவர் அவர்களுக்கு நமது மாவட்ட தலைவர்கள் பொன்னாடை போட்டுகிறார். லட்சுமணன் அவர்கள் மேடைக்கு வருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். நமது சேலம் ஆறுமுகம் அவர்கள் என்று மேடைக்கு மண்டபத்தில் வருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். தீபன்ராஜ் நமது மாமலா தீபன்ராஜ் மேடைக்கு வருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். நமது கிருபா மேலவா கிருபா அவர்கள் மேடைக்கு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். கிருபா போயிட்டாங்க. அப்படியே வாங்க. நமது மூத்தங்கரை நமது மன்ற துணைத் தலைவர் ரயில்வே முருகன் அவர்களுக்கு பொன்னாடை போட்டுகிறார்.
சாமல்பட்டி மாமா சுப்பிரமணியம் அவர்களுக்கு பொன்னாடை போடுகிறார். குன்னத்தூர் சதீஷ் அவர்கள் மேடைக்கு வருவார் அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். எல்லாரும் கழுத்தில் நம்ம புலால் இனத்தில் சொந்தங்கள் இந்த துண்டு வந்து மஞ்சள் துண்டு வந்து நம்ம கொடி, அதனால நம்ம சமுதாய கொடியை கழுத்திலே போடுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். நமதுடைய சின்னமே சாம்பல்பட்டி தமிழ்ச்செல்வன் அவர்களுக்கு மரியாதை செய்கிறோம். எனக்கு ஃபோட்டோ எடுத்து பண்ணுறோம். உங்களுக்கு மறைக்குதா ரொம்ப நேரம் நாராயணன் நமது கவிஞனுடைய மகன் நாராயணன் அவர்களுக்கு மரியாதை. இன்னும் யாருன்னா நமது ஆண் சொந்தங்கள் யாராவது துண்டு கூட மரியாதை செய்யவில்லை என்றால் எங்களிடம் சொல்லுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். வருத்தம் வேண்டாம். உறுப்பினர் அட்டையெல்லாம் வாங்கணும், ஆனால் அது வந்து தொடர்ச்சியாக பண்ண முடியல. அதுக்காக நேரம் இப்போ வந்துருக்குது. 26 தொடக்கத்தில் வந்துருக்குது. பரவாயில்ல, இனிமே ஒற்றுமையாக இந்த சங்கத்திலே அடுத்த வேலையாக ஆதார் கார்டும் ஜாதி சான்றிதழும் இந்த சங்கத்திலே ஒப்படைத்தால் அதற்குண்டான மாறிய அட்டை வழங்க வேண்டும். அதனால ஆர்வம் உள்ளவர்கள் ஆதார் கார்டு ஜாதி சான்றிதழ் இது ரெண்டையும் கொடுத்தா கொண்டு போய் நம்ம கிருஷ்ணகிரி சிறுதொழில் ஆபீஸில் பதிவு பண்ணலாம் என்று மாவட்ட பொறுப்பாளர்கள் சொன்னார்கள். அதனால் அந்த முறையை கையாண்டு இந்த சங்கத்தை மீண்டும் வளர்ச்சி அடைய செய்யுமாறு நம்ம மாவட்ட பொறுப்பாளர்களை கேட்டுக்கொண்டு மீண்டும் இந்த முறையை அடுத்த முறையை தொடங்குகிறோம். தலைவர் அவர்களுக்கும் மற்றும் ஊத்தங்கரை தொழிலாளர் சங்கத்தின் பொறுப்பாளர்கள் தலைவர் ராஜசெல்வி, செயலாளர் திரு வெங்கடேஸ்வரன் எம்எஸ்ஏ, பொருளாளர் அரிமா பி சுதாகர், துணைத் தலைவர் சி முருகேசன், துணை செயலாளர் சங்க உறுப்பினர் அனைவருக்கும் நன்றி கூறும் திரு சுரேஷ்குமார் அவர்களுக்கும் நன்றி விளக்கத்தை தெரிவித்துக் கொண்டு ஊத்தங்கரை கிளைய சங்கம் முதலில் துவங்க வேண்டும் என்ற எண்ணம் யாருக்கு வந்ததோ அவருக்கும் அதை செயல்படுவதற்கு கொண்டு வந்து அதை முன்னிருந்து இவ்வளவு தூரம் எல்லாம் ஒற்றுமையாக சேர்த்து இந்த மக்களை ஒன்று திரட்டி ஒரு கிளை சங்கத்தை நடத்த வேண்டும் என்று முடிவு செய்த மக்கள் அனைவருக்கும் நமது கிருஷ்ணகிரி மாவட்டத்தின் பொறுப்பாளர் சார்பாக அவர்களை மிக மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். இங்கு வந்திருக்கும் மகளிர் கூட்டுறவுகளுக்கு மகளிர் அனைவருக்கும் நன்றி கலந்த வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறோம்.
அமைதியாக இருந்து பேசுவதை கவனிக்குமாறு அன்போடு உங்கள் அனைவரையும் கேட்டுக்கொள்கிறோம். ஊத்தங்கரை கிளை சங்கம் துவக்க விழா செய்யும் போது இதை செயல் வடிவத்தில் கொண்டு வந்த நம் இன ஒருவர் அனைவருக்கும் நல்ல உள்ளங்களையும் மகிழ்ந்து பாராட்டுகிறோம். நம் குலாலர் இனம் இப்பொழுது அரசிடம் கையேந்தி நிற்கிறோம். எதற்காக கையேந்தி நிற்கிறோம் என்றால் மண்ணெடுக்க உரிமை வேண்டும் என்றும் வேண்டும் என்று நாம் கையேந்தி அரசிடம் நிற்கிறோம். ஏன் அரசிடம் கையேந்தி நிற்பதற்கு ஒரே காரணம், ஒரு காலத்தில் இந்த உலக மக்கள் அனைவரும் நம் இன மக்களிடம் கையேந்தி நின்ற காலம் போய் நாம் அவர்களிடம் கையேந்தி நிற்கிறோம். முதலில் உலகத்தில் மக்களுக்கு சக்கரம் செய்து மண் பாத்திரம் செய்து காட்டிய முதல் என்ஜினியர் நம் இன உறவுகளே. உலகத்தில் உள்ள எல்லா பொருள்களையும் பூமியில் உள்ள மண் சாப்பிட்டுவிடும். ஆனால் நாம் செய்த மண் பாத்திரத்தை மண் சாப்பிடாது என்று கண்டுபிடித்த இனம் நம் இனம்தான். எத்தனை ஆயிரம் ஆண்டுகள் ஆனாலும் நாம் முதல் கண்டுபிடித்த அழிக்க முடியாதது முதலில் எழுத்து வடிவம் உள்ளது நம் மண் பாத்திரத்தில் தான் என்று ஆராய்ச்சியாளர்கள் கூறுகிறார்கள். உலகத்தில் உள்ள கடவுள் எல்லாம் எழுத்து வடிவத்தில் தான் உள்ளது. ஆனால் இப்படி இருந்த நம் எழுத்துக்களை நாம் சிலை வடிவத்தில் கொண்டு வந்து முதலில் சாமி உருவத்தில் கொண்டு வந்தது நம்மிடமே. ராமர் இப்படிதான் இருப்பார் என்று எழுத்து வடிவத்தில் இருந்தது. ஆனால் எழுத்து வடிவத்தில் இருந்த ராமரை வேல் இப்படிதான் வைத்திருப்பார், கிரீடம் வைத்திருப்பார் என்று அவர் உருவம் செய்து காட்டியதும் நம் குலாலர் இனமே. கிருஷ்ணர் இப்படிதான் சங்கசங்கரம் வைத்திருப்பார் என்று மண்ணால் செய்து உருவாக்கப்பட்டதும் நம்மிடமே. இப்படி நம்மிடம் தான் முதலில் சாமிக்கு உருவத்தை கொடுத்தது எல்லோருக்கும் தெரியும். என்றாலும் தெரியும், நாம் ஒரு 100 ஆண்டுகளுக்கு முன்னால் பார்த்தால் செங்கலை அறுத்து வீடு கட்டினால் வீடு இருக்கும். அதற்கு மேல் கையோடு தான் இருந்தது. கையோடுக்கு பிறகு 40 அதற்கு முன்னால் இருந்து வீடு கட்டி குடியிருந்து வாழ வேண்டும் என்று கற்றுக் கொடுத்தது இந்த உலக மக்களுக்கு நம் இனம்தான். இது யாராலும் மறக்க முடியாது. இப்படி நம்ம இனம் எல்லோரும் நம்மிடம் கையேந்தி நின்றார்கள். ஆனால் இந்த அரசிடம் நாம் கையேந்தி நிற்கிறோம். இதுக்கு என்ன காரணம்? நம்ம இனம் கூகுளில் சர்ச் செய்யும் பொழுது நம்ம மக்கள் தொகை 39 லட்சத்துக்கு மேல். ஆனால் இஸ்லாமியர் மதத்தில் கூகுள் என்பது 42 லட்சம் 30,000 மேல். இவ்வளவுதான் அவருடைய மக்கள் தொகை. ஆனால் இஸ்லாமியர்களிடம் இந்த அரசு இந்த கட்சிகள் அனைத்துமே கையேந்தி நிற்கிறது. அவர்கள் கேட்டதை கொடுக்கிறது. ஆனால் நாம் எங்க இருக்கிறோம், அவர்களுக்கும் நமக்கும் மொத்த மக்கள் தொகை 2,30,000 தான் வித்தியாசம். இந்த 2,30,000 வித்தியாசம் உள்ளது. அவர்கள் அதிகத்தை வைத்துக் கொண்டு இந்த நாட்டில் அத்தனை கட்சிகள் அவர்களிடம் கையேந்தி இருக்கிறார்கள். ஏன் அவர்களுடைய இருக்கும் ஒற்றுமைதான். நம்மிடம் அவர்கள் ஓட்டு கிடைத்தால் ஓட்டு எவ்வளவு உரிமை அவர்களுக்கு ஒரு 20,000 ஓட்டுகள் இருக்கும். நமக்கும் அதே 20,000 ஓட்டுகள் இருக்கும். அவர்கள் 20,000 ஓட்டை வைத்துக் கொண்டு நம்ம எல்லா கட்சிக்காரர்களையும் அவர்கள் வசப்படுத்தி உள்ளார்கள். நாம் வசப்படுத்தவில்லை. நாம் இதை ஒன்றைதான் செய்ய வேண்டும். நாங்கள் முதலில் நானும் சரவணனும் ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்னால் கிளை சங்கத்தை ஒரு 10 கிளை சங்கத்தை துவங்கினோம். கிட்டத்தட்ட 10 ஆண்டுகள் நமது கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் கிளை சங்கம் இதுவே தொடரப்படவில்லை. இப்பொழுது ஊத்தங்கரைகள் உங்களுடைய முயற்சியின் காரணமாக தொடங்கப்பட்டுள்ளது கிளை சங்கம்.
இந்த கிளைச்சங்கத்தை பாராட்டி இதுவே ஒரு கோரிக்கையாக வைத்து நாம் அனைவரும் ஒற்றுமையாக செயல்பட வேண்டும். எப்படி ஒற்றுமையாக செயல்பட வேண்டும்? இந்த கிருஷ்ணகிரி ஊத்தங்கரை தலைவர் ஊத்தங்கரை தொகுதியில் எத்தனை ஊர்கள் உள்ளது என்று பார்க்க வேண்டும். அவர்களிடம் போன் செய்து உங்கள் ஊரில் எவ்வளவு ஓட்டுகள் உள்ளது என்று கேட்க வேண்டும். அப்படி கேட்டால் சுமார் 20,000 ஓட்டுகள் 20 லட்சம் ஓட்டுகள் மொத்தம் தமிழ்நாட்டில் உள்ளது. அது 234 தொகுதியாக பிரித்தால் நமக்கு கிட்டத்தட்ட 8,000 9,000 10,000 ஓட்டுகள் வரும் ஒரு தொகுதிக்கு இப்போ வந்து இந்த தொகுதியில் உள்ள ஒவ்வொரு ஊரிலும் ஒரு லிஸ்ட் எடுக்க வேண்டும். அப்படி எடுத்தால் கிட்டத்தட்ட 8,000 9,000 ஓட்டுகள் வரும். இந்த ஓட்டுகளை ஒரு லிஸ்ட் போட்டு ஒவ்வொரு கட்சியிலும் பொறுப்பாளர்கள் கட்சியில் வந்து பொறுப்பாளர்களை தேர்ந்தெடுப்பார்கள். அந்த பொறுப்பாளர்கள் இந்த வெற்றை கொடுத்தால் அந்த பொறுப்பாளர்கள் இவ்வளவு ஓட்டுகள் உள்ளதா இந்த தொகுதி என்று பார்ப்பார்கள். அந்த தொகுதியில் வந்து சரி இவ்வளவு தொகுதியில் இருப்பார்கள் என்று அவர்கள் போன் செய்து விசாரணை செய்து கொள்வார்கள். அந்த விசாரணை செய்யும் போது ஒவ்வொரு குழுவாளரும் நான் வந்து வட்ட செயலாளர் யார் சொல்கிறாரோ அவருக்கு தான் ஓட்டு போடுகிறேன் என்று கூற வேண்டும். இந்த கட்சியில் பணம் கொடுத்தால் நான் ஓட்டு போடுவோம் என்று கூறவே கூடாது. அப்படி கூறும் பொழுது வட்ட செயலாளர் யார் என்று அந்த கட்சியின் பொறுப்பாளர்கள் தேடுவார்கள். அவர் வட்ட செயலாளரை பார்த்து நீங்கள் வந்து யாருக்கு ஓட்டு போட சொல்லுங்களோ அவர்கள் தான் எல்லாரும் ஓட்டு போடுவார்கள் என்று கூறுகிறார்கள். நீங்கள் தயவு செய்து ஏற்பாடு பண்ணுங்கள் உங்களுக்கு கேட்கிறோம் என்று கட்சிக்காரர்கள் கேட்பார்கள். அதற்கு மாவட்ட செயலாளர் தலைவரை நீங்கள் பார்க்க வேண்டும். அவர்கள் யாருக்கு சொல்கிறார்களோ அவருக்கு தான் நாங்கள் ஓட்டு போடுவோம் என்று வட்ட செயலாளர் தலைவர் கூறினால் அவர்கள் மாவட்ட செயலாளரை பார்ப்பார்கள். மாவட்ட செயலாளர்கள் மொத்தம் பார்த்தார்கள் 6 தொகுதிகள் உள்ளது. நம்ம கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் 6 தொகுதியிலும் கிட்டத்தட்ட 24,000 கிட்டத்தட்ட 32,000 ஓட்டுகள் இருக்கும். அந்த 32,000 ஓட்டுகளை நாம் இழக்கக்கூடாது என்று நம்ம மாவட்ட தலைவரை அந்த பொறுப்பாளர்கள் அணுகுவார்கள். அதன் பிறகு மாவட்ட பொறுப்பாளர்கள் மாநிலத்தை பார்க்க வேண்டும் என்று கூற வேண்டும். மாநிலத்தை கூறினால் மாநிலத்தில் உள்ள அவர்கள் எங்கள் கோரிக்கைகளை எல்லாத்தையும் நிறைவேற்றினால் உங்களுக்கு நம்ம மாநிலம் முழுவதும் உள்ள 20 லட்சம் ஓட்டுகளை ஒன்றாக போட வைப்போம் என்று கூற வேண்டும். அப்படி வந்து ஒவ்வொரு குடிமக்களும் தமிழ்நாட்டில் அனைவரும் இந்த வார்த்தையை தான் கூற வேண்டும். மாநில தலைவர் யார் கூறுகிறாரோ அவருக்குத்தான் ஓட்டு போடுவோம் என்று கூற வேண்டும். அப்படி கூறினால் நம்முடைய ஒற்றுமை வளரும். அப்பொழுது மாநில தலைவரிடம் இந்த கட்சிக்கு உங்களுக்கு என்னென்ன கோரிக்கைகள் உள்ளதோ அத்தனை கோரிக்கைகள் நிறைவேற்றும் என்று கூறுவார்கள். அவர் கூறியபடி நாம் ஓட்டு போட வேண்டும். அப்படி ஒற்றுமையை காட்டினால் நமது ஒற்றுமை வளரும். இடஒதுக்கீடு என்றால் என்ன? இடஒதுக்கீடு ஒவ்வொரு ஜாதிக்கும் 100 பேருக்கு இவ்வளவு ஓட்டுகள் இவ்வளவு வேலை வாய்ப்புகள் உள்ளது, இவ்வளவு கல்வியில் பிரிக்கப்படும், இப்படி வந்து கொடுக்கப்பட்டிருந்தது. ஒவ்வொரு நமக்கு வந்து இடஒதுக்கீடே இல்லை. இடஒதுக்கீடு எப்படி பிரித்து கொடுத்திருக்காங்க என்றால் வன்னியருக்கு 100க்கு 15 பேர் வேலை வாய்ப்பு உள்ளது. 100க்கு 15 பேர் வேலைக்கு எடுப்பார்கள். பறையருக்கு 13%, பல்லர் 8%, நாடார் 7%, யாதவருக்கு 5%, முதலியார் 5%, விஸ்வகர்மா 4%, அருந்தியதர் 4%, செட்டியார் 4%, இஸ்லாமியருக்கு 3.5%, உடையார் 3.5%, நாயர் 3.5%, பிராமணருக்கு 2.5%, பரவர் 2%, குறவருக்கு 2%. ஆனால் இவ்வளவு பேருக்கு முன்பு உலாளருக்கு இடஒதுக்கீடே இல்லை. அப்படி இடஒதுக்கீடு எப்படி கொடுத்திருக்கார்கள் என்றால் 105 ஜாதியில் சேர்த்து நமக்கு கொடுத்திருக்கார்கள். 105 ஜாதியில் சேரும்போது நமக்கு இடஒதுக்கீடு எப்படி வேலை கிடைக்கும்? இன்னும் 1000 ஆண்டுகள்னாலும் கூட நம்மளுடைய வாரிசுக்கு எந்த வேலையும் கிடைக்காது.
எந்த கல்வி தகுதியும் கிடைக்காது. அதுக்கு ஒரே ஒரு வழி ஒற்றுமை ஒன்றே தான். நாம் இப்பொழுது ஒற்றுமை இப்பவும் கெட்டு போகவில்லை, இன்னும் டைம் இருக்கிறது. நாம் எல்லோரும் ஒற்றுமையாக இருந்து நாம் போராடி இடஒதுக்கீடை பெற்றால் நம்மளுடைய வாரிசுகளுக்கு வேலை வாய்ப்பு உண்டாகும். இப்பொழுது நான் வாட்ஸ்அப்பில் பார்த்தேன், போலீஸ் வேலை எடுக்கப்பட்டது. அதில் இஸ்லாமியருக்கு என்ன நடந்திருக்கிறது, 45 பேருக்கு ஆண்களுக்கும் 36 பேர் பெண்களுக்கும் வேலை கொடுக்கப்பட்டிருக்கும். அதில் ஒரு பையனுக்கு 28 மார்க் வாங்கியிருந்தான், அவனுக்கு இடஒதுக்கீடு வேலை கிடைத்துள்ளது. நாம் 80% மார்க் வாங்கினா கூட நமக்கு வேலை கிடைக்கவில்லை. காரணம் இடஒதுக்கீடு இல்லை. ஆகவே நாம் போராடி பெற வேண்டும். என்றால் நாம் ஒற்றுமையாக இருக்க வேண்டும். இப்பொழுது முதல்வர் இந்த கிளை செல்வத்தின் சார்பாக உங்களுக்கு வாட்ஸ்அப் குறிப்பில் நாம் பேசிய நல்ல கருத்துக்களை டைப் செய்து நம்ம தமிழ்நாடு முழுசாக அனுப்பி வைக்க வேண்டும். அந்த தமிழ்நாடு ஒவ்வொரு எல்லாரும் ஒன்றுபட்டால் நாம் நல்லபடியாக நம்முடைய வாரிசுகளுக்கு நல்லபடியாக பிற்காலத்தில் வளர்க்க முடியும். பிற்காலத்தில் நம்ம குழந்தைகள் பெரியோர்கள் தப்பு செய்து விட்டார்கள், அதனால் பெரியோர்கள் தப்பு செய்து விட்டால் அதனால் நமக்கு இணையொதுக்கீடு கிடைக்கவில்லை, வேலையும் கிடைக்கவில்லை, நாமும் மற்றவர்களை போல கூலி செய்ய வேண்டியதுதான் என்று நினைப்பார்கள், திட்டுவார்கள். அந்த இடத்திற்கு காலம் போகாமல் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்று கூறிக்கொண்டு நீங்கள் எல்லோரும் ஒற்றுமையாக நம்ம குழாய்களும் ஒற்றுமையாக வாழ வேண்டும் என்று கூறி எனக்கு வாய்ப்பளித்த அனைவருக்கும் நல்ல உணர்வுகளுக்கும் விடைபெற்று வழங்குகிறேன். நன்றி, வணக்கம். இந்த கிளை மன்றத்தின் பொறுப்பாளர் அனைவருக்கும், இந்த கிளை மன்றத்தை துவக்க ஆரம்பித்த அனைவருக்கும், இந்த கூட்டங்களை மேலும் மேலும் வளர்ந்து அளவு கடந்த நம்ம சமுதாயத்தினுடைய உணர்வை மிகைப்படுத்தி அனைவருக்கும் தெரியப்படுத்தி எல்லோரையும் அழைத்து வந்து உலாளர் என்று கையை அப்படி என்று பார்த்தால்தான் சமுதாயம் வளரும். ஏனென்றால் நீ 1000 பேர் பார்ப்பீர்கள் ரோடில், அது என்னன்னு எல்லாம் திரும்பி பார்ப்பாங்க. 10 பேர் 5 பேர் நின்றா யாரோ போப்பா அப்படின்னுவாங்க. அதனால ஒரு கிளை மன்றம் என்றால் ஒரு உணர்வோடு, அனைவரும் உணர்வோடு இந்த நம்ம குலாளர் சமுதாயம் உயர வேண்டும் என்றால் ஒற்றுமையை தயவு செய்து ஒற்றுமையை பயன்படுத்த வேண்டும். இப்போ ஒரு 30 வருடத்துக்கு முன்பாக கிருஷ்ணகிரி மாவட்டத்துக்கு அடிக்கடி வருவார். யாரு? பாலாஜி அவர்கள் அடிக்கடி வருவார். எனக்கு 30 வருஷமா எனக்கு தெரியும். பாலாஜி ஆர்வான்ஸ் கண்ணெல்லாம் எனக்கு தெரியும். வருஷம் நான் கேலண்டர் கொண்டு வந்து கொடுப்பேன். எங்கே கொடுப்பேன்? அவர் கடையில் தான் கொடுத்துட்டு போவார். எத்தனை கேலண்டர்ப்பா வேணும்னு அவர் இவ்வளோ பேர் எண்ணி ஒரு தோராயமாக ஒரு 47 கொடுங்க, 50 கொடுங்க அப்படின்னு சொல்லுவார். அவங்க கடையில் கொடுத்துட்டு போகிறது வழக்கம். எல்லாரையும் நம்ம பார்க்க மாட்டோம். அவர்கிட்ட ஒப்படைச்சிட்டு போயிடுவோம். அவர் எல்லாருக்கும் சேர்த்துடுவார். இது ஒரு இயற்கை. இந்த மாதிரி இருக்கும்போது ஒரு ஒற்றுமையை தயவு செய்து நம்ம குலாளர்கள் ஒற்றுமையாக இருக்க வேண்டும். ஒற்றுமை இருந்தால் மட்டுமே நீங்கள் உயர முடியும். நம்ம இந்த மண்டபம் எடுத்தீங்க, இதுக்கு பணம் வேணும். இந்த கரண்ட் ஓடுது, கரண்ட் பில்லு கட்டணும், மற்ற எல்லாமே வேணும். இதுக்கெல்லாம் என்ன வேணும்? பணம் வேணும், அவசியம். பணம் இல்லை என்றால் ஒன்றுமே உங்களுக்கு மரியாதை இருக்காது. எது ஒன்றும் வளர்ச்சிக்கு வழிபாடுங்க, வளர வேண்டும். தூங்கும் நேரத்தை விட்டு மற்ற நேரத்தில் நாம் யார் யார் எந்த தொழில் செய்கிறார்களோ உங்களுக்கு தெரியும். எல்லோருமே வளர்ச்சிக்கு வழிவகுக்க வேண்டும். வளர்ச்சிக்கு வழிவகுத்தால் மட்டுமே வளர முடியும். ஒருத்தர் அப்படி இருக்காரு, இப்படி இருக்காருன்றது நாமளும் அப்படி இருக்கலாம். ஆனால் வளர்ச்சிக்கு வழிவகுக்க வேண்டும். அதுக்கு என்ன வேணும்? உழைக்க வேண்டும்.
திறமையாக இருக்க வேண்டும். திறமையாக என்ன தொழில் செய்தாலும் நியாயம் தர்மமாக நாம் பாடுபட வேண்டும். பாடுபட்டு நீங்கள் முன்னேறினால் உங்களை நாளைக்கு உலகம் பார்க்கும். உழைத்து முன்னேறினால் உங்களை உலகம் பார்க்கும். ஏன்னா ஒரு 45 வருஷத்துக்கு முன்ன சேலத்தில் செல்வ மாளிகை மாணிக்கம் என்பது உங்களுக்கு எல்லாரும் தெரியும். அவர் அடிக்கடி போய் பார்ப்பான். பார்க்கும்போது என்ன சொல்லுவார், ஏப்பா நீ நல்லா இருந்தா உன்னை நாளைக்கு திரும்பி பார்க்குறேன், நீ நல்லா இருந்தா உன்னை யாரும் பார்க்க மாட்டாங்க தெரியும். அது மனசில் வச்சுக்கோங்க. நீங்கள் நல்லா இருக்கணும்னா முயற்சியாக உழைக்க வேண்டும். அது சொல்லுவாங்க, கடவுளே கூட சொல்லும். அந்த காலத்தில் கடவுள் பாட என்ன சொல்லுவாங்க, பணம் இல்லைன்னா ஒன்றும் இல்லை, தனம் தரும் கல்வி தரும். தனம் இல்லைன்னா பணம் இல்லைன்னா எதுவுமே செய்ய முடியாது. காசு தான் உலகம். காசு வேணும், அந்த காசை சம்பாதிக்கிறதுக்கு வழி வேணும், ஒற்றுமை வேணும். தனம் தரும் கல்வி தரும். பசங்களுக்கு படிப்பில்லைன்னா என்ன ஆகும்? படித்தாதான் மதிப்பு. படிக்கணும், ஒவ்வொருத்தரும் படிக்கணும். படித்து மேலுக்கு வரணும், முன்னுக்கு வரணும். யாருப்பா இவங்க? ஐஏஎஸ் பா, இவர் என்னப்பா டாக்டர் பா. இந்த மாதிரி வளர்ச்சிக்கு வகுக்க வேண்டும், வழிவகுக்க வேண்டும். நீங்கள் யாராக இருந்தாலும் வளர்ச்சிக்கு வழிவகுக்க வேண்டும். அந்த வளர்ச்சி இருந்தால் மட்டுமே உங்கள் சமுதாயத்தில் உங்களுக்கு அந்தஸ்து கிடைக்கும். இந்த அந்தஸ்து எப்படி கிடைக்குது? வளர்ச்சி இருந்தால் மட்டும்தான். நீ யார், நீ யார், உனக்கு ஒரு முதலிடம் வேணுமா? வளர்ச்சி வேண்டும். தனம் தரும் கல்வி தரும், ஒரு நாளும் தளர்வறியா மனம் தரும். நம்ம மனசு ஆண்டவன் மேல பக்தி போட்டுக்கிட்டு நம்ம நல்ல எண்ணத்தோட வளர்ச்சி ஆகணும். தனம் தரும் கல்வி தரும், ஒரு நாளும் தளர்வறியா மனம் தரும், நல்லனையே தரும். அந்த பூமாதேவி மேல நம்ம நின்று பூமியில அந்த அபிராமி முன்னாடி அபிராமி கடை கிடைக்கிறேன்னு சொல்லி பாருங்க. அந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் வளர்ச்சியே வாழ்க்கை. நீங்கள் ஒவ்வொருத்தரும் ஒற்றுமை, ஒற்றுமை தான். ஒற்றுமை இருந்தால் மட்டும் வளர முடியும். ஒற்றுமை வேணும். ஒரு 500 பேர் இருந்தால் இடம் இருக்குமா? 500 பேர் இங்கே வந்தால் எவ்வளோ பேர் எப்படி நிற்கும்? அக்கம் பக்கம் என்னப்பா என்னப்பா திரும்பி பார்ப்பாங்க. இந்த ஒற்றுமையை தயவு செய்து நீங்கள் ஏற்பாடு படுத்துங்கள். வளர்ச்சியாகும், வளர்ச்சியாகும் என்று சொல்லி நன்றி. பேசாத வாய்த்ததற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். மாநில பொறுப்பாளர், மாநில துணைத் தலைவர் கிருஷ்ணகிரி அவர்கள் SM முருகேசன் அவர்கள் நமது சங்கத்தை பற்றி, போராட சமுதாயத்தை பற்றி உரையாற்றுவார். நமது சங்கத்தின் மகளிர்கள் பேசுறதா சொல்லுங்க. சரி பேசுறியா? என்ன பேசுறது? இந்த சங்கத்தை பற்றி மகளிர் யாராவது பேச அன்போடு அழைக்கிறோம். வாருங்கள், நமது மகளிர் முன்னேற்ற வேண்டும், நமது மகளிர் முன்னேற வேண்டும். அன்போடு வாருங்கள், 4 வார்த்தை கூறுங்கள். ரொம்ப சந்தோஷம். நம்மளோட ஜாதியை வந்து நம்ம வெளியில் வந்து பெருமையாக நம்ம சொல்லிக்கணும். நாங்களாம் வந்துட்டு படிக்கும் போது அப்போதான் ஒரு கேஸ்ட்டை பற்றி வெளியில் சொல்லிக்க ரொம்ப பயப்படுவோம். இன்னைக்கு நாங்கள் தைரியமாக வெளியில் சொல்லிக்கிறோம். ஏன்னா நம்ம மாதிரி வடிவத்தில் பிள்ளைங்களாம் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு படித்து வளர்ந்து ஒவ்வொரு அப்பா அம்மாவும் நல்லா பசங்களை வந்து பெரிய லெவலுக்கு கொண்டு வரணும். நம்ம ஜாதி நிறைய பேர் நிறைய இடத்துல பேச இருக்காங்க. வெளிமாநிலத்தில் இப்போ பார்த்தீங்கன்னா நாசால அந்த மாதிரி கல்வி வந்து நல்ல ஒரு பெரிய டூலாக யூஸ் பண்ணி எல்லா மாமாவும் நல்லா கோப்போட அவங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்க. உங்களுக்கு சங்க மூலியமா நிறைய தருமபுரி மாவட்டத்தில் நம்ம மாமாவும் தெரியும் பெரிய வளர்ச்சி கொண்டு வந்திருக்கோம். நிறைய குழந்தை நிறைய பசங்க கொடுத்துருக்கோம், நிதி உதவி தொகை கொடுத்துருக்கோம். ஸோ தருமபுரியில் எப்படி சேலம் கிருஷ்ணகிரி எல்லாம் இருக்கு. இந்த கல்வியில் பெரிய லெவல்
சங்கத்தில் வந்து துவக்க விழாக்கு என்னுடைய ரத்த உறவுகள் நிறைய வந்திருக்காங்க. ஆனால் எனக்கு யாரும் சரியா தெரியல. இப்போ வந்து பேசுனது கூட எனக்கு வந்து பெரியம்மா பேரனுக்கு இவங்க தங்கச்சியை கொடுத்துருக்காங்க. இப்போ தான் எனக்கு வந்து கொஞ்சமாக ஐடியா வருது. நான் வந்து நிறைய தொழிலையும் வெளியில் சுற்றுறதுனால பிளட் ரிலேஷன்ஸ் அதிகமாக வந்து முடியல. இவருடைய மருமகள் வாழ்த்துக்கள். அடுத்ததாக நமது மாநில துணைத் தலைவர் அவர்கள் பேசுவார். மதிப்புக்கும் மரியாதைக்குரிய குலால சொந்தங்கள் அனைவருக்கும் உணர்த்த நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த இனிய நாளில் ஊர்த்தங்கரை கிளைச்சங்கத்தினுடைய துவக்க விழாவை ஏற்பாடு செய்து நடந்து கொண்டிருக்கும் இந்த சங்கத்தினுடைய தலைவர், செயலாளர், பொருளாளர் மற்றும் செயற்குழு உறுப்பினர், துணை செயலாளர்கள் மற்றும் மகளிரணியைச் சேர்ந்தவர்கள், இளைஞர்களைச் சேர்ந்தவர்கள் அனைவருக்கும் கிருஷ்ணகிரி மாவட்ட குலாளர் சங்கத்தின் சார்பாகவும் மாநில சங்கத்தின் சார்பாக மீண்டுமாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நம்ம குலாளர் சங்கத்தில் பொறுத்தவரைக்கும் சார் சொன்னது போல தர்மபுரி மற்ற எல்லா இடத்துக்கும் நாமளும் போயிருக்கோம் வந்திருக்கோம். எல்லா இடத்துலையும் பேசக்கூடியது ஒன்றே ஒன்று, ஒற்றுமை மட்டும் இல்லை. அந்த ஒற்றுமை எப்படி வரணுன்ற மாதிரினாக்க இங்க உறுப்பினர்களுடைய 111 பேர் இருக்கீங்க. காமராஜ் நகர் இருக்கீங்க, அண்ணா நகர் இருக்கீங்க, சாமல்பட்டி இருக்கீங்க, போச்சம்பள்ளி இருக்கீங்க, இன்னும் நிறைய வில்லேஜ் எல்லாம் போட்டிருக்கீங்க. இந்த இதுல வந்து ஒரு வீட்டுக்கு 2 பேர் வந்தாலும் எடுத்துட்டு நம்ம வந்து பத்தாது. ஏன் வரலான்னு புரிய மாட்டேங்குது. இங்க ஒருத்தருக்கும் நம்ம கவர்மெண்ட் வந்து அந்த மாதிரி நம்மளை செஞ்சுட்டு எல்லா போகிற இடம் வந்து இலவசம் கொடுத்தா மட்டும்தான் நம்ம போனோன்ற மாதிரி நினைக்கிறோம். அதையும் தெரியல. அந்த மாதிரி அந்த மாற்றத்தை நாம் ஏற்படுத்தணும்னாங்க நாம கண்டிப்பா ஒரு ஒற்றுமை கண்டிப்பா வேணும். இந்த தமிழ்நாடு ஃபுல்லா சேர்த்து குலால சங்கத்தை ஒருங்கிணைக்கணும்னு போர்டில் ஒரு மீட்டிங் வச்சாங்க. அந்த போர்டு மீட்டிங்கு நான் போயிருக்கேன். அந்த போர்டிங் மீட்டிங்கில் பாவம் அழகுக்குமார், நாராயணன், சிவா, இந்த மாதிரி அவங்க நிறைய நல்லா வெல்லுவா இருந்தாங்க. ஆனால் அவங்க ரொம்பவே பாடுபட்டு எல்லா கிராமங்களுக்கும் வந்தாங்க, எல்லா மாவட்டங்களுக்கு போனாங்க. ஆனால் அங்கே வரும்போது பார்த்தீங்கன்னா இந்த தலைவர் போட்டாங்க. இன்னைக்கு நீங்கள் இங்கே ஒரு ஊத்தக்கரையில் ஒரு நிகழ்வு வச்சுருக்கீங்கன்னாக்க இதே ஊத்தக்கரை பகுதியில் இருக்கும்போது இதே நாளில் இன்னொரு நிகழ்வு வச்சிருவாங்க. இந்த மாதிரி தான் நம்ம வந்து கெட்டு போகிறோம். அந்த அந்த இங்கே 10 பேர் வருவாங்க, அங்கே 10 பேர் போவாங்க. இதுதான் நம்மளே வந்து பிரிச்சுக்கிறோமே தவிர நம்ம வந்து ஒன்றுமையாக இருக்கணும்னு நினைக்கிறதே இல்லை. ஒரு மற்ற எல்லா ஜாதியிலும் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு செட்டியார்லாம் பார்த்தீங்கன்னா கோட்டு செட்டியார், அதை விட வந்து முக்கியம் மலையாளிஸ் எடுத்துவாங்க. மலையாளிஸ் வந்து எங்கேயோ இருப்பானுங்க. முதல்ல ஆரம்பிக்கிறது ஒரு டீ கடை தான் ஆரம்பிப்போம். அதுக்கு பக்கத்தில் வந்து பேக்கரி ஆரம்பிப்போம். அதுக்கு பக்கம் வந்து ஒரு ஹோட்டல் ஆரம்பிப்போம். அங்கே வேலை செய்கிறவங்களாம் யாருனாக்கா மலையாளி தான் இருப்பாங்க. எல்லாரையும் அண்ணன், தம்பி, மாமா, மச்சான் எல்லாரையும் கொண்டு சேர்த்துருவோம். ஆனால் நம்ம அதை ஏன் செய்ய மாட்டோம்? ஒரே ஊரில் 2 வீடு இருந்தாக்க நான் ஒரு பக்கம் செஞ்சுருப்பேன், இன்னொரு பக்கம் இருப்பேன். இதுதான் இந்த நமக்கு உள்ள இருக்கிற ஒற்றுமை. ஆனால் நம்ம இவர் சொன்னாங்க, நம்ம சாலிவாகன குரூப் வந்து நம்ம ரொம்ப மூத்தவர்கள். அதில் சாலிவாகன மன்னர் வந்து எத்தனை தேசத்தை ஆண்டார் சொல்ல முடியாது? எத்தனை தேசத்தை ஆண்டாரு? 56 தேசத்தை ஆண்டவர் நம்ம சாலிவாகன மன்னர். அவ்வளோ திறமையாக அவ்வளோ ஒரு ஒரு வீட்டை கட்டி காக்கணும்னாவே அவருக்கு தலைமை பண்ணிருக்கணும். ஒரு ஊரை கட்டி காக்கணும்னா அதுக்கு ஒரு தலைமை பண்ணிருக்கணும். 56 தேசத்தை கட்டி காத்தவர் நமக்கு சாலிவாகன மன்னர். அப்படின்னாக்க அவருக்கு எவ்வளோ வந்து திறமை இருந்திருக்கும், அவங்க எவ்வளோ வில் பவர் இருந்திருக்கும். அந்த இதில் வந்து நம்ம வந்தவங்க நம்ம. ஆனால் நம்ம இன்னைக்கு என்னன்னாக்கா அங்கங்கே கிலோமீட்டர் இருக்கும். ஸோ இங்கே இந்த நிகழ்வுலேயே பார்த்தீங்கன்னாக்கா எனக்கு ரொம்ப அதிகமாக ஒரு தனப்பால் தெரியும். அப்புறம் அந்த ஹார்ட்வேர் வச்சுருக்காருங்களா அவருக்கு தெரியும். இன்னும் அவர் வந்து 3 பேரும் தெரியும்.
ரொம்ப குறிப்பிட்ட நபர்கள் மட்டும்தான் எங்களுக்கு அறிமுகம். நாங்கள் கிருஷ்ணகிரி மீட்டிங் போட்டாலோ வேறு எங்கேயாவது மீட்டிங் போட்டாலோ வந்து குறிப்பிட்ட நபர்கள் மட்டும்தான் அறிமுகமாக இருக்கும். ஆனால் உண்மையிலே இங்கே வந்து ஒரு சங்கம் ஒரு அமைப்பு எப்படி இருக்கணுன்றது வந்து ஒரு நல்ல உதாரணமாக இந்த நோட்டீஸ் எல்லாம் போட்டுருக்கீங்க. பட் கட்டமைப்பு நல்லா இருக்கு. இந்த கட்டமைப்பை வந்து அப்படியே நீங்கள் பின்பற்றணும். ஒவ்வொரு கிராமங்கள்லையும் வந்து ஒரு ஊர் தங்கரைன்றது மட்டும் கிடையாது. இந்த காமராஜ் நகர்ன்றது ஒரு கிளையாக இருக்கணும், அண்ணா நகர்ன்றது ஒரு கிளையாக இருக்கணும். நம்ம குழாயில் சமூகத்தில் அந்த மாதிரி இருக்கும்போது தான் வந்து நம்மளுடைய வளர்ச்சி இருக்கும். மேலும் நம்ம வந்து நிறைய காவேரி பண்ணலாம் எடுத்தா காவேரி பண்ணலாம் அங்கே இதெல்லாம் வந்து நம்ம ஆட்கள் நிறைய பேர் இருப்பாங்க. ஆனால் அரசியல் அமைப்பில் வரும்போது வார்டு மெம்பருக்கோ இந்த பஞ்சாயத்து தலைவருக்கோ நிற்கிறதுக்கு பயப்படுவாங்க. இப்போ நம்ம மெஜாரிட்டி வந்து இருக்குன்னா மெஜாரிட்டி இருக்குனாங்க அவங்க மட்டுமே ஒற்றுமையாக இருந்து ஓட்டு போட்டாங்க அந்த பஞ்சாயத்து தலைவருக்கு ஜெயிக்கக்கூடிய திறமை இருக்கு, அந்த அளவுக்கு டெபாசிட் இருக்கு. ஆனால் நம்ம நிற்கிறது இல்லை. ஏன் காரணம்? அதாவது கண்டிப்பாக வந்து கவர்மெண்ட்ல இருக்கிற சலுகைகள் தன்மை. இவர் சொன்னார், வண்டியை பற்றி சொன்னார், தர்மபுரி அவர் என்ன சொன்னாரு, ஏன் வண்டியர் வந்து டெவலப் ஆகிட்டு போயிட்டே இருக்காங்கனாக்க அவன் வந்து இப்போதைக்கு ஒத்துமை ஆகிட்டான். எல்லாம் படிப்பது அதை விட வந்து பார்த்தீங்கன்னாக்க எஸ்சிக்கு பார்த்தீங்கன்னா இன்னும் நல்லா இருக்கும். உங்கள் ஊத்தங்கரை தான் 60 ஏரியாலாம் பாப்புலேஷன் பார்த்தீங்கன்னா எல்லா எக்ஸாமுக்கும் காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு எல்லாத்துக்கும் வந்து ஃப்ரீயாக அவங்க வந்து டீச்சிங் எடுக்கிறாங்க, கோச்சிங் பண்ணுறாங்க. ஆனால் இங்கே எங்கள் ஏரியாவில் இருக்கிற பிஓ யாருனாக்கா அவங்க தான் இருக்காங்க, சர்வே யாருனாக்கா அவங்க தான் இருக்காங்க, மற்ற எல்லா டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிற ஒரு முக்கியமான நபர்கள் யாருனாக்கா அவங்க தான் இருக்காங்க. அந்த அளவுக்கு நமக்கு வந்து திறமை இருக்குது. நம்ம வந்து எந்த குற்றமும் செய்யறதில்லை. எந்த நம்ம இந்தியாவிலே பார்த்தீங்கன்னாக்கா இந்தியாவிலே முழுசும் எடுத்துக்கிட்டா கூட மிஞ்சி போனால் ஒரு 100 இந்தியாவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 1000 பேர் இருக்கும். ஏதாவது சின்ன சின்ன கூட்டங்கள் செஞ்சுருப்பாங்க, அவ்வளோதான் மொத்த பாப்புலேஷன். ஆனால் மற்ற வங்கியர்கள் மற்றவங்க நிறைய கூட்டங்கள் செஞ்சுருக்காங்க. இருந்தாலும் தம்பி ஒரு நிமிஷம் தம்பி ஒரே நிமிஷம். ஆனால் குற்றங்கள் செய்யறத ஆனால் நம்ம வந்து நல்ல பதவிக்கு போக முடியுது. நீங்கள் இந்த வர எலெக்ஷனுக்கு வந்து சொன்னார் ஒற்றுமையாக இருக்கிறீங்க. உங்கள் ஏரியாவில் யார் ஜெயிப்பாரோ அவங்களுக்கு வந்து நீங்கள் ஹோப் கொடுங்க. நான் வந்து உனக்கு வேலை செஞ்சேன், நீ எனக்கு இந்த வேலை செஞ்சு கொடுக்கணுன்ற மாதிரி கேளுங்க. ஒவ்வொரு உள்ளாட்சி தேர்தலையும் நீங்கள் கண்டிப்பாக வந்து நீங்கள் ஏதாவது நம்ம ரெப்ரசன்டேட்டிவ் இருக்கணும். ஒரு வார்டு மெம்பர் ஆனால் கூட சரி, இந்த முறை வார்டு மெம்பர் ஆகலாம், அடுத்த முறை வைஸ் பிரசிடென்ட் ஆகலாம், அடுத்த முறை பிரசிடென்ட் ஆகலாம். ஒரே கிரீனிங் பவர் வந்து பிரசிடென்ட்டுக்கும் நம்ம இந்தியன் பிரசிடென்ட்டுக்கு மட்டும்தான் உண்டு. கிரீனிங் சைன் பண்ணுற பவர் இருக்கும். ஆனால் அந்த பவர் வந்து நம்ம பஞ்சாயத்து தலைவர்களுக்கு. நம்ம ஒரு பஞ்சாயத்துடைய தலைவர் ஆகிட்டோம்னா அது அந்த பஞ்சாயத்தினுடைய கண்ட்ரோல். இது போல நீங்கள் உள்ளாட்சி தேர்தலில் வந்து நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் நிற்கணும். நான் என்னை பற்றி சொல்லியிருந்தாங்க, நான் தேர்தலெல்லாம் கண்டக்ட் பண்ணியிருக்கேன். எம்எல்ஏ எலெக்ஷன்லேயும் கண்டக்ட் பண்ணி ஒரு 3000 ஓட்டில் நான் வந்து தோத்துட்டேன். நான் அப்புறம் டிஸ்ட்ரிக்ட் கவுன்சிலர் நின்று டிஸ்ட்ரிக்ட் கவுன்சிலர் ஜெயிச்சிருக்கோம். இந்த மாதிரிலாம் இருந்திருக்கு. இருக்கும்போது தான் அதனுடைய செயல்பாடுகள் என்ன ஏதுன்னு தெரியும். அரசியல் வந்து வேறு மாதிரி ஒரு சாக்கடைன்னு சொல்லுவாங்க. அந்த சாக்கடையிலையும் வந்து நல்ல தனியாக மாற்ற முடியுன்றது வந்து நம்ம கூடாது கண்டிப்பாக முடியும். அதை நீங்கள் செய்யலாம். அதே இப்போது திருநீலகண்டை பற்றி ஒரு சொல்லிட்டு போனார். அந்த திருநீலகண்டரை பற்றி நம்ம திருநீலகண்டர் சிதம்பரத்தில் அந்த திருநீலகண்டர் வந்து நாயனாருக்கு இளமையாக்கினார் குளம் இருக்கு. அந்த குளத்தில் வந்து இப்போ வருஷம் வந்து அங்கே ஒரு பெரிய ஃபங்க்ஷன் நடத்துகிறாங்க. அந்த ஃபங்க்ஷனுக்கு வந்து முதல்ல அடித்தளம் போட்டது நம்ம கிருஷ்ணகிரி மாவட்டம் தான். அது நம்ம பெருமையாக சொல்லிக்கிறோம். முன்னே வந்து ஏதோ ஒரு சின்னதாக ஒரு ஃபங்க்ஷன் மட்டும் பண்ணோம். ஆனால் நம்ம கிருஷ்ணகிரி மாவட்டத்திலிருந்து ஆளுங்களெல்லாம் அழைச்சிட்டு போயிட்டு எல்லாம் சிறப்பாக பண்ணதுனால இன்றைக்கு ஒவ்வொரு ஆண்டும் வந்து திருநீலகண்ட நாயனாருக்கு வந்து சிறப்பான ஒரு பூஜையும் சிறப்பான ஏற்பாடுகளும் சிதம்பரத்துக்கு நடந்துட்டு இருக்கு. ஸோ அந்த மாதிரி அந்த அந்த சிறப்புகளெல்லாம் வந்து நம்ம குழாயில் தான். தர்மபுரியை பற்றி சொல்லும்போது தர்மபுரி நான் போயிருக்கேன். அவர் ரவிச்சந்திரன் வந்து ரொம்ப சிறப்பாக செய்வார். அவர் வந்து அவர் ஏன்னா ஒருங்கிணைக்கிறதுல வந்து அவருக்கு நிகர் அவர் மட்டும்தான், வேறு யாரும் கிடையாது. அந்தளவுக்கு
சரியானவர், எல்லாருமே அனுசரித்து போகக்கூடியவர். அந்த ஒரு கிருஷ்ணன் தருமபுரி மாவட்டம், கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் இந்த மருந்தோட தருமபுரி பக்கத்தில் அந்த மாதிரி எல்லாம் ஒரு கோஆபரேட்டரோட இருந்து ஒரு நல்ல நிலைக்கு நம்ம முன்னாள் சொந்தங்கள் வர வேண்டும் என்பதை கேட்டுக்கொண்டு எனக்கு வாய்ப்பளிக்கும் நண்பர்கள் அனைவருக்கும் நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். அதுக்காக போராட்டம் பண்ணக்கூடிய மண்பாண்டத்தை சேர்ந்தவர்களாம் தெரிந்தவர்கள். ஆனால் ஒரு பெண்மணி இந்த சுதந்திர போராட்டத்திலே தன் உயிரும் தியாகம் பண்ணியிருக்காங்க. அதை பற்றி இந்த நெட்டில் போட்டு பார்த்தீங்கன்னா வரும். புதுக்கோட்டை மாவட்டத்திலே குயிலி என்கிற ஒரு பெண்மணி தன்னை சுதந்திர போராட்ட வீரராக தன்னை பயன்படுத்தி கொண்டு எதிரியினுடைய அணுகுண்டு துப்பாக்கிகள் இருக்கக்கூடிய கிடல்களிலே இவர்களை நாம் எதிர்க்க முடியவில்லையே என்ற வருத்தத்தினால் அவர் திருமணம் கூட ஆகல. குயிலி என்கிற ஒரு பெண் தன்னை பெட்ரோல் ஊற்றிக்கொண்டு சீவனையை ஊற்றிக்கொண்டு அந்த முகாமிலே குதித்து அந்த முகாம் உள்ள இராணுவத்தை அழித்தார்கள். அந்த இராணுவத்தை அழித்து இந்த சுதந்திரம் அடைவதற்கு நம் இடத்தை சேர்ந்த ஒரு பெண்மணி துணையாக இருந்திருக்கிறார். அந்த காலத்திலே புதுக்கோட்டை மாவட்டத்தில் இன்னும் அதற்கு உண்டான ஆதாரங்களாக இருக்கிறது. நமது முன்னோர்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். ஆகவே நமது இந்த நாட்டின் சுதந்திரம் அடைவதற்கு இந்தியாவிலேயே நமது புலாலார் இனத்தை சேர்ந்த ஒரு பெண்மணி இந்த தியாகம் செய்திருக்கிறார்கள். இது ஒரு பெரிய பெருமை இல்லையா? அதே போல நமது இந்தியாவிலே திருவாசகம், திருமுறை வகுப்பு, சைவ சித்தாந்த வகுப்பு என்கிற இந்த புராண கதையிலே 63 நாயன்மார்களே முதல் நாயன்மார் நம்ம புலாலார் இனத்தை சேர்ந்தவர். திருச்செங்கோட்டையில் நீங்க போனீங்கன்னா 62 நாயன்மார் இருக்கும். அது திருச்செங்கோட்டை பக்கம் போனீங்கன்னா சேர்த்துல எல்லாம் எழுதியிருப்பாங்க. திருவண்ணாமலை இருக்குது, பேரே போட்டிருந்தாங்க புலாலார் அப்படின்னு. அதே மாதிரி நம்ம புலாலார் வந்து குறைந்தவர்கள் இல்லை. ஆனால் மாநில தலைவர்கள் சொல்லும்போது பிரித்து உள்ளோம். இன்றைக்கு நிருபரம் இருக்கிற டெல்லியிலிருந்து ஒரு பேட்டி கொடுத்திருக்காரு. நாங்கள் வந்து படித்தோம். நான் வந்து ஒரு மாவட்ட பொறுப்பாளராக இருக்கிறேன். என்னை சார்ந்த ஒரு அமைப்பு மூலியமாக நான் மாவட்ட பொறுப்பாளர். அவர் என்ன சொல்லியிருக்காரு என்று சொன்னால், முடி திருத்தும் ஜாதியை சார்ந்தவரும், புலாலார் இனத்தை ஜாதியை சார்ந்தவரும், வண்டார் துணி தைக்கக்கூடிய இனத்தை சார்ந்த இந்த 3 ஜாதியிலிருந்து இதுவரை சுதந்திரம் வாங்கி இன்னைக்கு 80 வருஷம் ஆகியிருப்பது. இதுவரைக்கும் ஒரு எம்எல்ஏ இல்லை, ஒரு எம்பி இல்லை, ஒரு வார்டு கவுன்சிலர் கூட இல்லை. இதையெல்லாம் எல்லாம் எண்ணி பார்க்க வேண்டும். இதற்கு என்ன காரணம் அப்படின்னா, ஆட்சியாளர்களுடைய பணத்தை கொடுத்து ஓட்டு வைக்கிறாங்க. அதுதான் ஒரு முக்கியமான தெரிஞ்சு. அதனால பணத்திற்கு நாம பயங்கவே கூடாது. 5000 ரூபாய் கொடுத்தா 5000 ரூபாய் எந்த நாள் வந்தா போதும். ஆகவே நம்மளுடைய ஓட்டை வந்து நம்ம உரிமையோட நாம வந்து அழிக்கணும். அதுக்கு என்ன காரணம்னா, நான் வந்து 2010 கவுன்சிலர். நான் கவுன்சிலர் ஆண்கள் நிற்கக்கூடாது. நான் இருக்கிற ஏரியாவில் பெண்கள் நிற்கணும். எங்கள் வீட்டில் ராசப்பாவை நிற்க வச்சு நான் வந்து பேரூராட்சியில் கவுன்சிலர் ஆனேன். 4வது நாள் கவுன்சிலர். முன்சிபல் அவர்கள் டிவி கொடுத்தாங்க. 150 டிவிக்கு டோக்கன் கொடுத்தாங்க. நான் ஒரே ஒரு ரூபாயோட வாங்கினேன். 150 டோக்கன் அப்படியே கொடுத்தேன். யாருக்கு கொடுத்தேன் தெரியுமா? என்னோட இணைந்து செயல்பட்டார்கள் 4 பசங்களை கூப்பிட்டு அந்த ரசீதியை கொடுத்து, நீ பார்த்து கொடுத்துருப்பா, யார் யார் கொடுத்துருக்கோம். அவங்க சொன்னாங்க, இல்லைண்ணா நான் வந்து ஒரு டிவிக்கு நான் வந்து 50 ரூபா வாங்கி தான் கொடுப்போம், செலவுக்கு வேணும். நமக்கு தெரியாது, நீ 150 கொடுத்துருக்க நீங்கள் கொடுத்துருங்க அப்படின்னு அவங்க கிட்ட கொடுத்தாங்க. அதே மாதிரி கேஸ் கொடுத்தாங்க. அந்த கேஸை கூட அப்படி தான் படித்தேன். அதுலேருந்து நான் 1 ரூபா கூட வாங்கினேன். என்ன காரணம் சொல்லணும்னா, நம்ம இனத்தை சார்ந்தவர்கள் யாருக்காகவும் உண்மையும் இல்லை, யாரிடமும் கையெழுதி நிற்பதும் இல்லை. அது உண்மை இல்லையா? நம்ம குலாலயத்தை சார்ந்தவர்கள் யாரும் வந்து காசு வாங்க மாட்டாங்க, ஒரு பொருள் கொடுத்தா வாங்க மாட்டாங்க. நான் ஏழையா இருந்தாலும் சரி, நான் மண்ணை பிசைக்கு சட்டி செஞ்சு நான் சாப்பிட்டாலும் சரி, நான் வந்து உனக்கு வந்து நான் அடிமையாக இருக்க மாட்டேன்னு சொல்லுவாங்க. காரணம், நம்ம மன்னர் காலத்தில் ஆண்ட காலத்தில் இருந்து நம்மளுடைய குணம் பூர்வீக குணம். நமக்கு இன்னொரு ஒரு வாய்ப்பு இருக்குது. அக்கி எழுதுறாங்க, டாக்டர்கிட்ட போனவங்க டாக்டர்கிட்ட போனால் அக்கி வந்து டாக்டர்கிட்ட போனோம் ஆனதே இல்லை. டாக்டர்கிட்ட போய் 2000 3000 செலவு பண்ணிட்டு மறுபடியும் வராங்க. நாம் வந்து 3 நாள் அந்த அக்கி செல்வன் எடுத்து வரைக்கணும்னா அந்த குணம் போயிடுது. அது என்ன காரணம்? நம்ம கிட்ட நம்ம ஜீவில் ஒரு அமைப்பு இருக்கு. நம்ம ஜீவில் வந்து ஒரு உயர்நிலைமான ஒரு ஆன்மீக தத்துவம்
தத்துவத்தை அந்த காலத்தில் புரிஞ்சுருக்காங்க. அதுக்கு உண்டான ஆதாரம்லாம் இருக்கு. எங்களுக்குள்ள ஒரு புத்தே இருக்கு. இந்த அக்கி எப்படி வந்துச்சு, ஏன் வந்துச்சு அப்படின்னா அது நீண்ட கதையாக போகிறோம். அதனால ஒரு மன்னனுடைய மகனுக்கு நோய் வந்ததுனால அந்த கதை அந்த மண்ணை தடவலாம். அந்த புயவன் வந்து அந்த மண்ணை தடவணும்னா அது மறைஞ்சிடுது. அந்த அக்கி மேலே கொப்பளம் வருது இல்லையா, அது மறைஞ்சிடுது. அதில் இருந்து அந்த பரம்பரையிலிருந்து எந்த காலம் 3000 ஆண்டுகளுக்கு முன்னால், அதெல்லாம் 3000 ஆண்டுக்கு முன்னால் சொல்லலாம். அந்த மாதிரி நம்ம ஜீனில் முக்கியமான ஒரு ஜீன் இருக்கு, வேலை செய்யும். நம்ம யாருக்குமே அடிக்க நான் இருக்கிறேன்னா எனக்கு வந்து நான் செப்ப வேலை செய்கிறேன். நான் செப்ப வேலையை ரொம்ப கம்மியாக தான் செய்கிறேன். என் மகளோட சொல்லுவோம், எங்கள் அப்பா வந்து சும்மா போய் கண்டிப்பாக பேசிட்டு இருக்கிறாங்க. நம்மளால் நம்ம வாழ்க்கை இடத்துல நம்மளால் பேர் இருக்கணும். நம்ம மறையக்கூடிய ஆட்கள் நம்மளாம் இன்னைக்கு நிற்கிறது. இந்த உடலுங்கிறதுல, இந்த உயிருங்கிறதுல, இந்த மனமுங்கிறது நம்மகிட்ட இருக்கிறது 3 தான். உயிர், மனம், உடல். இந்த உடல் வீணாக போயிடுவது, அழிவு. உயிர் நம்ம பிறக்கிறோம், மறையும் போது உயிர் போயிடும். இது உயிருக்கு தான் ரொம்ப கெட்டியான இடம். ஏன்னா அது யாராலையும் மாற்ற முடியாது. ஒன்று நோய் வாய் வந்து உயிர் போகணும், இல்லைன்னா 100 வயசு இருந்தால் உயிர் அப்போதான் போகும். என்னை சொன்னோமோ மரணம் ஆகும்போது இந்த மனம் இருக்கு இல்லையா, இந்த மனம் பண்ணுற வேலை பையன் சொல்லுது. இங்கே 10 பேர் இருக்கலாம், அங்கே 10 பேர் இருக்கலாம், அங்கே இருக்கலாம், அங்கே விட்டுரும் இல்லை. ராஜ்கிட்ட போய் சேர்த்தா அது சரியா வேணுமா? ஒரு 10 பேர் சொல்லுவான், உடுப்பா ராஜ்யம் செஞ்சுருக்கிறாங்க, அவர் கூட நம்ம இருக்கலாம் அப்படின்வான். ஒரு 10 பேர் அதுக்கு பிடிக்காது. என்னைக்குமே நான் கருத்தை அடிக்கும் போது எனக்கு 176 ஓட்டு, எனக்கு 176 ஓட்டு வாங்கினாங்க. எனக்கு பின்னால் 30 ஓட்டு கம்மி. அப்போ அவங்க ஓட்டு போட்டுருக்காங்க, இவங்க ஓட்டு போட்டுருக்காங்க. அதுதான் சமுதாய வளர்ச்சி, அரசியல் வளர்ச்சி எல்லாம் இப்படிதான். ஆகவே நம்ம ₹1 சம்பாதிச்சாலும் சரி, நாணயமாக சம்பாதிப்போம், நாணயமாக செயல்படுவோம். நம்ம ஆளுங்களுக்கு செய்யலாங்க. நான் நிறைய உதவி செஞ்சுருக்கேன், செய்யாதெல்லாம் இல்லை. ரெட் கிராஸை பொறுப்புக்கிறேன், ரெட் கிராஸை போய் உதவி செய்யணும், சமூக சேவை உதவி செய்யணும், எல்லாமே பண்ணிட்டு தான் இருக்கும். ஆக எல்லாருக்கும் இந்த ஒற்றுமை உணவு இருந்தால் அடுத்தது சட்டத்திலேயே பேசிட்டு இன்னைக்கு முடிவு போயிடும். ஐயா சொன்ன மாதிரி இந்த பாலாஜி தான் முடியும். ஏன் பாலாஜி பாலாஜி பண்ணா அவர் நாங்கள் விட்டுட்டோம். அவர் தான் எல்லாத்துக்கும் போவார். ஜெய்பால் தூங்குவார், உடனே அண்ணன் போயிடுவார். எங்கன்னா எங்கள் அண்ணன் மொழி தான் அந்த சக்கரை உடனே வாங்கி கொடுத்தாங்க, அந்த கரண்டியெல்லாம் வாங்கி கொடுத்தாங்க. அதனால எங்கள் அண்ணாருக்கே அந்த ஒரு 10 நிமிஷம் அதனால விட்டோம். இப்போ எங்கள் அண்ணா இல்லை, அவர் வந்து இயற்கை இருக்கார். அதற்கு பின்னால் என்கிட்ட இருக்கிற எங்கள் பங்காளிகள், எங்கள் மாமன் எல்லாம் சேர்ந்து சரி நீ இரு அப்படின்னு சொன்னதுனால இந்த பொறுப்பு எடுத்துக்கணும். அடுத்தது இந்த பொறுப்புக்கு நான் கவனம் இருக்க மாட்டோம். நான் கவனம் கேட்டது நான் இறந்தா எல்லாம் செஞ்சுதான் அவங்க கேட்க அவங்களே வந்து நான் இறந்து காலையில் எல்லாம் சொல்லுவாங்க. அடுத்தது ஆதார கார்டும் ஜாதி சான்றிதழ் இதெல்லாம் இணைச்சி மாவட்ட பொறுப்பாளர்களை கொடுத்து கிருஷ்ணகிரியில் இருக்குது இந்த தொழில் மையம் அந்த இது லேபரன்ஸ் அங்கே கொடுத்து இதெல்லாம் பதிவு வாரியத்தில் பண்ணாதான் உங்கள் பசங்களுக்கு கிடைக்கிற 1000 ரூபாய் கிடைக்கும். 60 வயசுக்கு மேலே 1500 ரூபாய் கிடைக்கும். குளிர்கால நிவாரண நிதி 5000 ரூபாய் கிடைக்கும். அது கூட அவங்க கேட்டதுக்கு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா 2012 யார் யார் பதிவு வாரியத்தில் பண்ணியிருக்காங்களோ அவங்களுக்கு தான் அந்த பணம் வரும். மற்றவங்க இப்போ பண்ணணும் புதுசாக சொல்கிறாங்க, அந்த ஜீவனம் வரல அப்படின்றாங்க. அதனால் நாம் எல்லாம் நம்ம கொடுத்துருக்குறோம். ஒரு 110 பேர் கொடுத்துருக்குறோம். 110 பேருக்கு அடையாளம் அட்டப்படுத்திருக்கிற உறுப்பினர்கிட்ட அதையெல்லாம் வச்சு எல்லாம் பதிவு பண்ணி நல்ல முறையில் இன்னும் அடுத்த ஆண்டு இந்த வருடம் ஆரம்பித்து அடுத்த வருடத்துக்குள்ள நம்ம எத்தனை பேருக்கு இந்த சலுகையெல்லாம் செஞ்சுருக்கிறோம் அப்படின்ற லிஸ்ட்டை வந்து மாவட்டத்தில் கொடுக்கணும். அந்த அளவுக்கு இந்த சட்டம் செயல்படணும். இந்த சட்டம் இன்னையோட நாளைக்கு திருப்பூர் சீட்டு கொடுக்கணும். அதுக்கப்புறம் உறுப்பினர்கள்லாம் புதிய உறுப்பினர்கள் சேர்த்துக்கணும். அதுக்கு உண்டான கார்டெல்லாம் வாங்கி கொடுக்கணும். இப்படி எதனா ஒரு வேலையை நம்ம உயிர் இருக்கிற வரைக்கும் நடமாடம் இருக்கிற வரைக்கும் இதை பண்ணிட்டு தான் இருக்கணும் என்று சொல்லிக்கொண்டு நமது இந்த உரையை நான் இதோடு முடித்து அடுத்ததாக
அடுத்ததாக நீ அமைந்திருக்கார் வி கன்னியாஸ்ரீ குட்டீஸ் அவர்களுக்கு ஓகே அடுத்ததாக எஸ் கனிஷ்கா என் பிரியங்கா தேவி ஆர் மோகன பிரியா பாலாஜி ஆர் ரம்யா ஆர் அக்ஷயா எஸ் சஞ்சய் கனிஷ்கா அவர்கள் பெற்றுக்கொள்வார் என் திவேஸ்வரன் எஸ் சபரிவாசன் ஆர் குருவா ஆர் கமல்நாதன்
கல்லாதி ராதா அவர்களுக்கு சிறப்புரை செய்வார். கல்லாதி ராதா கல்லாதி ராதா என்றால் மேடைக்கு வருமாறு கேட்டுக்கொள்கிறோம். கல்லாதி ராதா அவர்களுக்கு சிறப்புரை செய்கிறார். கல்லாதி ஜெயசாம்ராஜ் அவர்களுக்கு பொன்னாடை அமைத்து சிறப்பு செய்கிறார். வாசலுக்கு வாசல் வண்ண வண்ணமாக இங்கே அங்கே ஒளி விளக்கேத்து போச்சு பட்ட பகலாச்சு எங்கும் இன்பம் எழும் பூ பூத்து நல்லவர்க்கெல்லாம் எதிர்காலமே நம்பிக்கை வைத்தால் ஒன்று சேராதா உள்ளங்கள் எல்லாம் ஒன்று கூடினால் உள்ளங்கையில் தான் வெற்றி வாராதா அட இன்றைக்கும் இன்றைக்கும் நல்ல நாள் நீ நடந்து சென்றிடும் நீண்ட நீண்ட பாதையில் கை விரல் பிடித்துடன் வருவதாரி நீ இடரும் தடைகள் யாவுமே தானே நீங்கி போகுமே விழியின் நீரம் கழுவிட கோடை வாருமே காட்டுக்குள் நீ நடந்தால் காற்றுமே தாலாட்டு பாடிடுமே ஆகாய நட்சத்திரங்கள் மின்னியே உன் வழி காட்டிடுமே அச்சங்கள் சுட்டெரித்து தீயொன்று காரிருள் நீக்கிடுமே நீ போடும் வீடையெல்லாம் வளர்ந்தே காடாகி வாழ்ந்தோடுமே செல்லமே வாணி கதை கேட்டு மெல்ல விழிமா ஒருத்தன் வாரானே திருத்திட போறானே தங்கமே தளபதி கச்சேரி தளபதி கச்சேரி மகனா மனசங்கனா வெறித்தனமா பைபாபலாமா கச்சேரி தளபதி கச்சேரி கொடிய பறக்க விட்டு விருது வச்சு கொண்டாடலாமா தளபதிக்கு தபடே திமுக ஆண்டால் என்ன தமாக ஆண்டால் என்ன பாமக ஆண்டால் என்ன பாஜக ஆண்டால் என்ன அதிமுக ஆண்டால் என்ன இந்திரா காங்கிரஸ் ஆண்டால் என்ன உழைச்சாத்தான் எல்லாருக்கும் சோறு சும்மா உட்கார்ந்த சோறு போட யாரு ஏ கண்ணா 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 மின்சார கண்ணா மின்னல் தான் பாயுது நீ முன்னால நின்னா ஏ கண்ணா 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 மின்சார கண்ணா எல்லாம் உன் கைப்படத்தான் நின்னாத பொண்ணா Coming. ஐயோ அங்க பார்த்துட்டு அப்படியே நம்மள பாக்குறாங்களே கிரியாளா உடம்ப இரும்பாக்கிக்கடா அடமள ஆரம்பிச்சு வெளுத்து வாங்க போகுது